மீண்டுமாக நாம் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிங்க. அல்லாமலும் 20-21 வாசிங்க. அல்லாமலும் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்கிறான். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லி இருக்கிறான். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல சந்தர்ப்பத்திற்காக, வாய்ப்புக்காக, கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்திற்காக ஆண்டவரே, நாங்கள் கூடி வந்து ஜெபிக்கும்படி, ஆராதிக்கும்படி, உயர்த்தும்படி நீ தந்த தருணத்துக்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. அப்பா, இந்த காலை வேளையிலும் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவீராக, உடைய வார்த்தைகளை அனுப்புவீராக, உடைய வல்லமையை எங்கள் மத்தியிலே உபயோகப்படுத்துவீராக. உடைய வார்த்தையினால் உண்டாகிற பலன் எங்கள் மத்தியிலே வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் உடைய வார்த்தை கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பலவீனப்படுத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஜனங்கள் உற்சாகமாக ஆண்டவரே தெளிந்த புத்தியோடு கூட வசனத்தை கேட்க கர்த்தர் கிருபை தருவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 20-21 2 விதமான ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று, தேடாதவர்களாலே நான் கண்டறியப்பட்டேன். இன்னொன்று, தேவ ஜனங்களை குறித்து, இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேல் என்றால் தேவ ஜனம் என்று அர்த்தம். தேவ ஜனங்களை குறித்தோ நான் நாள் முழுவதும் அவரிடத்தில் கையை நீட்டி கொண்டு நின்றேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆனாலும் அவர்கள் அவரை கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு இருக்கு. இப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் நாம் இருக்கிறோம். நாம் இன்னைக்கு இஸ்ரவேலுக்கும் நமக்கும் உள்ள டிஃபரன்ஸை பார்க்கறத விட இன்னைக்கு நமக்கும் புறஜாதியாருக்கும் உள்ள டிஃபரன்ஸை பார்க்கிறோம். அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் தேவ ஜனங்களாக இருந்தார்கள், நாம் புறஜாதியாக இருந்தோம். நாம் இப்பொழுது தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம், பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்னைக்கு நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலாக இருக்கிற நாம் தேவனை எப்படி தேடுகிறோம் என்பதுதான் கேள்வி. அன்னைக்கு ஆண்டவர் அவரிடத்தில் நாள் முழுவதும் கையை நீட்டி கொண்டிருந்தார் என்று இருக்கிறது. உதாரணமாக அதை அப்படியே லிட்டரலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் முழுவதும் அங்கே இஸ்ரவேலுக்காக சிலுவையில் கையை நீட்டி கொண்டு தான் இருந்தார். அவங்களுக்காக ஜெபம் பண்ணினார், எவ்வளோ காரியங்கள் செய்தார். ஆனாலும் அவர்களால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் தேடாதவர்களாலே நான் கண்டடையப்பட்டேன். இப்போ நம்மளை பற்றி தான் அங்கே ப்ராஃபஸி சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதும் போது நம்மை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நாம தேவ ஜனங்களாக இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இப்போ நாம் அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் செய்தது போல தான் நாம் இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக நிற்கிறோமா? புறஜாதியாருக்கு தேவனுடையதான தயவு வெளிப்படுகிறது போல இன்னைக்கு நமக்கு வெளிப்படுகிறதா? நம்மேல் கர்த்தர் கிருபையாக இருக்கிறார், மாற்றுக்கிறதே கிடையாது. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அதெல்லாம் எந்த விதமான விஷயம் இல்லை. இப்போ நாம் அதற்கு நன்றி உள்ளவர்களாக, தகுதி உடையவர்களாக இருக்கிறோமா? நாம் எப்படி அவரை தேடுகிறோம்? அதுதான் இப்போ கேள்வி. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. வனாந்தரத்தில் அவர்கள் தேவனை தேட ஆரம்பித்த போது முறுமுறுத்தார்கள். ஒரு ஆகாரம் கிடைக்கவில்லை என்னுடன் முறுமுறுத்தார்கள், தண்ணி கிடைக்கவில்லை முறுமுறுத்தார்கள், கொஞ்சம் வழி சோர்வாக இருந்த போது முறுமுறுத்தார்கள். அதற்கு பிறகு எல்லாம் கிடைச்சி தேசத்துக்கு வந்துட்டாங்க. தேசத்துக்கு வந்த பிறகு தேவனை விட்டு தூரம் போனார்கள். அதே மாதிரி தான் நாம் தேவனை தேடாதவர்களாக இருந்தோம். கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்தினார், ஏற்றுக்கொண்டோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்தாரோ இன்னைக்கு நமக்கும் தந்திருக்கிறார். ஸ்பிரிச்சுவலாகவும் தந்திருக்கிறார், உலக பிரகாரமாகவும் தந்திருக்கிறார். நமக்கும் சாப்பாடு கொடுக்குறாரு, தண்ணி கொடுக்குறாரு, இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். ஆண்டவர் அவர்களுக்கு ஆவிக்குரிய விதத்தில் சொன்னதையும் உலக பிரகாரமாய் சொன்னதையும் நமக்கு ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். வசனம் அப்படி தான் சொல்லுது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வரும்படிக்கு நமக்கு வந்திருக்கிறது, மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்தார்கள், அவரை தேடவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே தான் ஆண்டவர் சொல்றார், தேடாதவர்களாலே நான் கண்டடையப்பட்டேன், ஆனால் இஸ்ரவேலை குறித்தோ நாள் முழுவதும் கையை நீட்டி கொண்டிருந்தேன். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை வாங்கின பிறகு, சபைக்கு வந்த பிறகு, பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு, இப்போ சாட்சியெல்லாம் சொன்னார்கள் இல்லையா? நம்ம நிறைய சாட்சி இங்கே இருக்கு, அத்தனை பேர்கிட்டையும் சாட்சி இருக்கிறது. சாட்சி இல்லாதவங்க யாருமே இல்லை. சபை ஜீவியம் என்பதே சாட்சி உள்ள ஜீவியம் தான். நம்ம எல்லாருக்கிட்டையும் சாட்சி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் எதற்காக அவரை தேடினார்கள்? ஆண்டவர் சொல்றாரு, தேடாதவர்களாலே நான் கண்டடையப்படுகிறேன். இன்னைக்கு நாம் அவரை எதற்காக தேடுகிறோம், எப்படி தேடுகிறோம்? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரை நம்ம இயேசுவை தேடுறதுல மாற்றுக்கிறதே இல்லை. நம்ம எல்லாருமே இயேசுவை தான் தேடுகிறோம். ஆனால் எதற்காக தேடுகிறோம் அப்படிங்கிறத தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை ஆண்டவர் அந்த காரியங்களெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தபோது, இவர்களெல்லாம் எதற்காக என்னை தேடுகிறார்கள்? இன்னைக்கு திருச்சபை என்னை எதற்கு தேடுகிறது? திருச்சபைக்குள்ளும் இப்படிப்பட்டவர்கள் தான் நாம் இருக்கிறோம். இந்த வேதம் இருக்கிறதே அது நமக்கு ஒரு பாடம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் எப்படி இருக்கணுங்கிறத சொல்லிக் கொடுக்கறது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே நம்மளை மாதிரி இருந்த ஜனங்களை பற்றியெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. அங்கே இருக்கிறவங்களாம் இப்போ நம்ம இருக்கிற மாதிரி ஜனங்க தான்.
நாம் என்னமோ அவங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்நிய ஜனங்கள் மாதிரி அவங்க அன்றைக்கி இருந்தாங்க. அவங்க யாருன்னா நம்மளை மாதிரி அன்றைக்கி இருந்தவங்க. நம்மள குணாதிசயங்கள், நம்முடைய கேரக்டர்ஸ், நமக்குள்ளே இருக்கக்கூடியதான வீக்னஸ், நமக்குள்ளே இருக்கக்கூடியதான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் எல்லாத்தோடும் அவர்கள் இருந்தார்கள். அதைத்தான் எழுதி வச்சுட்டார். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் பின்னாடி வரும்போது அதை பார்த்து அவங்களோட நான் யாரை மாதிரி இருக்கிறேன், தாவீதை மாதிரி இருக்கிறேனா, மோசேயை மாதிரி இருக்கிறேனா, ஆபிரகாம் மாதிரி இருக்கிறேனா, அல்லது பேதுருவை போல இருக்கிறேனா, இப்படி நம்மளை கம்பேர் பண்ணி கொள்வதற்கு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். நாம் அது வெறும் கதையை மட்டும் படிச்சுட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிறதுனால அந்த ஆவிக்குரிய சத்தியத்தை விட்டுட்டோம். அதனுடைய விளைவு என்ன? நம்மை நாமே நிதானித்து அறிவதற்கு நாம் மறந்துட்டோம். இப்போ நமக்கு தெரியல, நம்மளை எப்படி சோதிச்சு பார்க்கறதுனே நமக்கு தெரியல. அப்போ இந்த வேதாகமத்தில் உள்ளதான கேரக்டர்ஸ், வேதாகமத்தில் உள்ளதான இந்த வாழ்க்கை முறையில் வாழ்ந்த ஜனங்கள், அவர்களை கொண்டு தான் நம்மை கண்ணாடி மாதிரி பார்த்துக்கணும். வச்சுக்கிட்டு கிறிஸ்துவோடு கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இது சரியாக இருக்குதா, நம்ம கரெக்டாக இருக்கிறோமா? ஏன்னா வேதத்தை நாம் இப்போ எப்படி ஆக்கிட்டோம்னா ஒரு ஆசீர்வாத புக்காக மாற்றிட்டோம். ஒவ்வொரு 1ஆம் தேதி ஆனால் வாக்கு தத்துவம், ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆனால் வருஷ வாக்கு தத்துவம், தேவைக்கு ஏற்ற மாதிரி வாக்கு தத்துவம், இப்படி ஒரு பிளஸ்ஸிங்ஃபுல் வேர்ட், அவ்வளோதான். ஆனால் இதை சரி பண்ணுறதுக்கான புஸ்தகமாக நம்ம பார்க்கறதே இல்லை. அதை இதை வச்சுக்கிட்டு நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு இல்லை. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா வசனத்தை வச்சுக்கிட்டு நம்மளை சரி பண்ணாததுனால வேற யாரை வச்சாவது சரி பண்ணுறாரு. நியாயப்பிரமாணத்தை கொடுத்துட்டாரு, அதை வச்சுக்கிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் சரியாக இருக்கணும். அவங்கள வச்சா அந்த வசனத்தோடு நம்ம கரெக்டாக இருக்கிறோமான்னு பார்க்கணும். அப்படி அவங்க தங்களை வசனத்தோட கம்பேர் பண்ணாததுனால வேற யார்கிட்ட பிடிச்சி கொடுக்குறாரு, ராஜாக்கள்கிட்ட பிடிச்சி கொடுக்குறாரு. அவன் வந்து அடிக்கடி உத கொடுத்த உடனே ஆண்டவர் பக்கம் திரும்பி அதுக்கப்புறம் வசனத்துக்கிட்ட திரும்புவாங்க. திருப்பி ஆண்டவர் சொல்றார், வசனத்துக்கு திரும்புங்க, வசனத்துக்கு திரும்புங்க. ஏன்னா அதுதான் நம்மை சரி பண்ணுவதற்கு ஒரு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வார்த்தை. அந்த வசனம் தான் நம்மளை சுத்திகரிக்கிறதான பட்டயம். ஆனால் நம்ம அதை வச்சு நம்மளை சரி பண்ணிக்கிறது இல்லை. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, யாருக்கிட்டையாவது பிடிச்சி கொடுக்குறாரு. நம்ம இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்றோம், ஆண்டவர் ஏன் என்ன உபத்திரத்தில் நடத்துறாரு, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? வசனத்தில் உன்னை நீ சரிப்படுத்திக்காததுனால நான் என்ன பண்றேன், ஆளை வச்சு உன்னை அடிச்சோ திருத்தியோ ஏதோ ஒன்று பண்ணி வசனத்தின் பக்கம் திருப்புறார் ஆண்டவர். திருப்பி அதை வச்சு நான் சரிப்படுத்திக்கணுன்றதான் தேவனுடைய திட்டம். கடைசி வரைக்கும் தேவ திட்டம் உங்களையும் என்னையும் அவர் பின்னாடி வர வைப்பது, அவர் நியமித்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது, அதான் தேவனுடைய திட்டம். அப்படி இருக்கும் பொழுது நான் எதற்காக தேவனை தேடுகிறேன், அதான் இப்போ கேள்வி. அதில் ஒரு சில கேரக்டர்ஸ் அல்லது ஒரு சில காரியங்களை குறித்து தியானிக்கும் பொழுது அவர்கள் ஏன் தேவனை தேடுகிறார்கள் அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து ஒரு சில காரியத்தை நிதானிக்க கிருபை தந்தார். முதலாவதாக வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். இப்போ இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு விஷயம்தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆண்டவரை அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கொண்டு போய் அந்த யோசேப்பு கொண்டு போய் சீரனுடைய யோசேப்பு என்ன பண்ணுறாரு, அருமத்தினாக யோசேப்பு கொண்டு போய் வச்சிடறார். வச்சிட்ட பிறகு 3 நாள் கழித்து இவங்க போய் அந்த சுகந்த வர்க்கத்தெல்லாம் போடலான்னு சொல்கிறதுக்காக போகிறாங்க. போகும்போது பார்த்தா கல்லறை திறந்திருக்கிறது, அங்கே இயேசுடைய சரீரத்தை காணவில்லை. இப்போது அந்த தூதன் சொல்கிறான், நீங்கள் எதை தேடுறீங்கன்னு எனக்கு புரியுது, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். ஆனால் அதற்கு இன்னொரு பதில் அதிலே இருக்குது. வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசி. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? இப்ப இவங்களும் இயேசுவை தேடித்தான் வந்திருக்கிறாங்க. நீங்கள் இயேசுவை தேடுகிறீர்கள் என்று நான் அறிவேன், ஆனால் நீங்கள் தேடுகிற இயேசுவை ராங் பிளேஸ்ல தேடிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாரு, ராங் பிளேஸ்ல தேடுறீங்க. இயேசுவை தேடுறது தான் உண்மைதான், இந்த மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நீங்கள் தேடுகிறது எப்படி தேடுறீங்கன்னா ராங் பிளேஸ். என்ன ராங் பிளேஸ்? நீங்கள் கல்லறையில் இயேசுவை தேடிட்டு இருக்கிறீங்க, அவரோ உயிரோடு இருக்கிறவரோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறார். மரித்தோர் இடத்தில் அவர் அல்ல, அவர் எங்க இருக்கிறாராம், உயிரோடு இடத்துல இருக்கிறார் இருக்கு. அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். நாம இயேசுவை எப்படி தேடுகிறோம், எங்கே தேடுகிறோம்? நாம இன்னைக்கு வந்து இயேசுவை எல்லா விதமான ஒரு தேவையோடு கூட வந்து தேடுகிறோம், மாற்றுக்கிறதே கிடையாது. நாம் வரோம், ஆனால் எந்த இடத்துல தேடிட்டு இருக்கிறோம்னா ராங் பிளேஸ்ல தேடிட்டு இருக்கிறோம். நான் சபையை குறித்தோ அல்லது நீங்கள் ஆராதிக்கிற இடத்தை குறித்தோ பேசவே இல்லை. நம்ம இயேசுவை தேடுகிறது என்ன நோக்கத்தில்ன்றதை உங்களுக்கு சொல்ல வரேன். இவங்க இப்போ ஒரு உதாரணமா வெளிப்படையா சொல்றேன். இப்போ இவங்க ஒரு பாடியை தேடுறாங்க, அந்த இடத்துல என்ன தேடுறாங்க, இயேசுடைய பாடியை தேடுறாங்க. ஆனால் இயேசு இப்போ உயிரோடு கூட எழுந்து ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவனை மாம்சத்தில் தேடுகிறார்கள். இதான் இங்க விஷயமே. மாம்சமா இருந்தாதான் அவர் கல்லறையில் இருப்பாரு, ஆவியா இருந்தா அவர் ஜீவனுள்ளோர் தேசத்தில் இருப்பார். அப்ப ஜீவனுள்ளோர் மத்தியில் இருப்பார். இப்போ நம்ம சபை இயேசுவை என்ன பேசிஸ்ல தேடுது? நாம் மாம்சத்தில் வந்த இயேசுவை தான் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறோம்.
நான் எப்பவும் சொல்வேன், எனக்கு ஆண்டவர் சொன்னதை உங்களுக்கு சொல்றேன். 2 விதமாக இயேசுவை தேட முடியும். ஒன்று, உயிரோடு இருந்த இயேசுவை எப்படி தேடினார்களோ அதே மாதிரி நீங்க தேடலாம். இன்னொன்று, உயிர்த்தெழுந்த இயேசுவை எப்படி தேடினார்களோ அப்படி தேடலாம். ரெண்டுத்துக்கு என்னங்க டிஃபரன்ஸ் இருக்குது? வசனம் திருப்பி சொல்லுது, உயிரோடு இருந்தவர் அல்ல, உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் தரித்துக் கொள்ளும்படிக்கு. இயேசு உயிரோடு இருக்கும் போதே அற்புதம் செஞ்சிருக்கிறார், பிசாசுகளை விரட்டி இருக்கிறார். ஆமா தானே? பிசாசுகளை விரட்டி இருக்கிறார், வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறார், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். இதெல்லாம் ஒரு மாம்சத்தில் இருந்தபோது செய்தது. அப்ப உயிர்த்தெழுந்த வல்லமைனா என்ன? உயிரோடு இருக்கும்போது இயேசு செய்தது மாம்சத்தில் செய்தது. இப்ப நாம எல்லாம் எதை விரும்புறோம் தெரியுமா? இயேசு மாம்சத்தில் இருந்தபோது எதை செய்தாரோ அதைத்தான் நாமும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். எதை மாம்சத்தில் இருந்தபோது செய்தார்? அற்புதம் செய்தார், அடையாளம் செய்தார், அப்புறம் 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தார், ஆசீர்வதித்தார். ஆமா, இதைத்தான் இன்னைக்கும் தேடுகிறது. இதுதான் நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுவது, மாம்சத்தில் தேடுவது, அல்லது இயேசு உயிரோடு இருந்த போது என்ன தேடினாரோ அதை என்ன செஞ்சாரோ அதை தேடுறது. ஆனா வசனம் சொல்லுது, உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் தரித்துக் கொள்ளும்படிக்கு. பிலிப்பியருக்கு எழுதும்போது பவுல் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காகவும் எல்லாவற்றையும். அந்த இடத்துல அந்த வசனம் சொல்லும் போது 3ஆம் அதிகாரம் நான் நினைக்கிறேன், பிலிப்பியர்ல வாசிக்கும் போது, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராய் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காகவும் எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் வாசிங்க, நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல், இல்ல 10வது வசனம் வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு. அது என்ன உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிதல்? உயிரோடு இருக்கிற இயேசுவை அறிதல் வேறு, உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிதல் வேறு. உயிரோடு இருந்த இயேசுவை அறிதல் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிதல். உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிதல் என்றால் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட இயேசுவை அறிதல். இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணும். இன்னைக்கு திருச்சபை மாம்சத்தில் இருந்த இயேசுவை தான் தேடுகிறது. மாம்சத்தில் இயேசு என்னென்னலாம் செஞ்சாரோ அதை எல்லாத்தையும் விரும்புது. அதை நல்லா கவனிங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் கவனிங்க. இப்போ இயேசு மாம்சத்திலிருந்து என்னென்னலாம் செஞ்சாரோ அதில் முக்காவாசிய பழைய ஏற்பாட்டிலேயே பரிசுத்தவான்கள் செஞ்சுட்டாங்க. குஷ்டரோகிய சுகமாக்கி இருக்கிறாங்களா இல்லையா? பழைய ஏற்பாட்டில் நாகமான் சுகமாக இருக்கிறது தானே? மரித்தோரை உயிரோடு எழுப்பினாங்களா இல்லையா? ஆக்கியிருக்கிறாங்க தானே? சாப்பாடு அதிகமாக கொடுத்தாங்களா இல்லையா? ஆகாரம் இல்லாதவங்களுக்கு ஆகாரம் வந்துச்சா இல்லையா? மாவு எண்ணெயும் வந்துச்சா இல்லையா? வந்தது தானே? அப்போ இயேசு கிறிஸ்து இங்க செஞ்ச அற்புதங்கள்ல இயேசு வருவதற்கு முன்பதாகவே பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இது மாம்சத்தில் வந்த மனுஷனாலும் செய்ய முடியும். அதுல ஒரு படி மேல போய் இயேசு நிறைய காரியங்கள் செஞ்சிருக்கிறார், அது வேற விஷயம். ஆனால் நீங்களும் நானும் இப்ப அதே இயேசுவை தான் தேடுகிறோம். எதை தேடுறோம்? அந்த இயேசு செஞ்ச வல்லமை, அந்த இயேசு செஞ்ச அற்புதம், இதைத்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இதை தாண்டி இன்னொன்று இருக்கிறாமா? அதுக்கு பேர் தான் உயிர்த்தெழுந்த வல்லமை. அதைத்தான் அவன் சொல்றான், தூதன் சொல்றான், நீங்கள் மரித்தோரை உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரத்தில் தேடுவது என்ன? அந்த பாடியை தேடிட்டு இருக்கிறீங்களே, போய் உயிரோடு இருக்கிற இயேசுவை தேடுங்கன்னு அர்த்தம். உயிர்த்தெழுந்த இயேசுவை தேடுங்கன்னு அர்த்தம். சபை உயிரும் மாம்சத்தில் இருந்த இயேசு என்னென்ன செஞ்சாரோ அதைத்தான் தேடுகிறது இப்போ வரைக்கும். அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு செஞ்சது என்ன? உயிரோடு இருந்த போது இயேசு முழுவதுமாக என்ன அற்புதம் செஞ்சாரோ அதை எல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களே செய்யும் போது நீங்களும் செய்யலாம். ஆனால் இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு மரணத்தை ஜெயமாய் விழுங்கி இருக்கிறார். உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு பரலோகத்திற்கு வாசலை திறந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த பிறகு இயேசுவால என்னென்னலாம் செய்ய முடிஞ்சிச்சுன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு பைபிள்ல. அதை அடைவதற்கு தான், அதை தேடுவதற்கு தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டோம், உயிர்த்தெழுந்த வல்லமை அடையும்படிக்கு. அப்ப இன்னும் நம்ம எங்க இருக்கிறோம்? பேசிக்லயே தேடிக்கிட்டு இருக்கிறோம். இயேசு அதுக்காகவே தேடுற ஒரு கூட்டம் இருக்குது. எதுக்காக? இந்த மாம்சத்துக்காக. அதனாலதான் வாசிங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம். இனி ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். அப்பனா என்ன அர்த்தம்? இனி ஒருபோதும் மாம்சத்தில் வந்த இயேசுவை நாங்கள் இயேசுவை பார்க்கிறதல்ல, உயிர்த்தெழுந்த இருக்கிற இயேசுவை நாங்கள் இயேசுவை பார்க்கிறோம். மாம்சத்தில் வந்த இயேசு தச்சனின் மகன், மரியாளின் மைந்தன். உயிர்த்தெழுந்த இயேசு தேவனுடைய குமாரன். மாம்சத்தில் வந்த இயேசு பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர், எனக்காக பாடுகளை அனுபவித்தவர், அது எனக்கு தெரியும். உயிர்த்தெழுந்த இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் எனக்காக காத்திருக்கிறவர், என்னை கொண்டு போய் அங்கே சேர்க்க போகிறவர். நான் இன்னும் அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போகணும். அப்ப சபை இன்னும் மாம்சத்துக்குரியதே தேடிட்டு இருக்குது. இன்னும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் எதுவா இருக்குது?
நான் சாட்சி சொல்றவங்கள அல்லது நீங்க கேட்கறத எதையுமே நான் தப்பா சொல்லல. அது ஒரு பேசிக் ஸ்டேஜ். இப்போ நல்ல ஒரு +2 காலேஜோ படிச்சு நல்ல ஃபார்முலா பையன்கிட்ட போயிட்டு திடீர்னு ஒருத்தர் வந்து எல்கேஜி ரைம் சொன்னா, என்னப்பா நாங்க இவ்வளவு பெரிய விஷயம் பேசிட்டு இருக்கிறோம், நீ எல்கேஜி ரைம் சொல்றிய அப்படின்னு கேட்கறது இல்ல. அது ஒரு காலகட்டம். நீங்க எந்த வீட்டுக்கு போய் பையனை போய் நிக்க வச்சாலும் அந்த பையனை கூப்பிட்டு ஒரு ரைம் சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம். இப்போ நம்ம கிறிஸ்தவ வீடுகளுக்குலாம் போன உடனே யாரையோ வந்து நம்ம பாவம், அந்த பிள்ளையை பார்த்தாலே பாவமா இருக்கும். உடனே கூப்பிட்டு ஒரு வசனம் சொல்லு அங்கிளுக்கு, ஒரு பாட்டு பாடு, அந்த பிள்ளையை கேட்டீங்களா சொல்லுவியான்னு கேட்டீங்களா? அது பாவம். வரவும் போறவங்களுக்குலாம் வசனத்தையும் சொல்லி பாட்டையும் பாடி அழுத்து போச்சு. இப்போ நமக்கு என்ன தோணும்? நம்ம ஊழியக்காரரு போய் உட்காந்துருக்கோம், நம்ம எதிரில் கூப்பிட்டு வசனம் சொல்றாங்களே, அப்படி தோணுதா? இல்ல, அந்த பிள்ளையின் காலத்தில் அந்த வசனத்தை சொல்வதுதான் சரி. ஆனால் வளர்ச்சி அடைந்து வர வேண்டியது ஒன்று இருக்கிறது. சபைக்கு வரும்போது நீங்கள் மாம்சத்தில் வந்த இயேசுவை தேடினது சரி, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சபைக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? கிறிஸ்துவை தேடி எவ்வளவு நாள் ஆச்சு? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி எவ்வளவு நாள் ஆச்சு? ஆனால் இன்னும் மாம்சத்தில் வந்த இயேசுவையே தேடிட்டு இருக்கிறீங்க. இன்னும் இயேசு எனக்கு அதை கொடுப்பார், இயேசு எனக்கு இதை கொடுப்பார், அப்பத்தை கொடுப்பார், அப்புறம் வந்துட்டு எண்ணெயை கொடுப்பார், தண்ணியை கொடுப்பார், இதே தான் கொடுப்பார். அப்ப எப்ப பரலோகத்தை கொடுப்பார்? எப்ப எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். என் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, ஆனால் எனக்கோ ஆவியிலே வெளிப்படுத்துகிறார். எதை நான் தேட வேண்டி இருக்கிறது, எதுக்கு பின்னாடி ஓட வேண்டி இருக்கு. இன்னைக்கு நீங்கள் அதை விரும்புகிறதுனால உங்களை ஒரு கூட்டமும் அப்படியே அதில் வச்சுக்கிறாங்க. நீங்க இன்னும் மாம்சத்துக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறீங்க. உங்க வாழ்நாள் எல்லாம் 70 வயசு வரைக்கும் மாம்சத்தில் வந்த காரியத்துக்கு மாம்சத்துக்காகவே வாழ்க்கையை ஓடி முடிச்சாச்சு. அதுல ஆசீர்வாதம் வருது இல்ல, அதுல நீங்க திருப்தி அடைஞ்சிட்டீங்க, அதோட கூட சாட்டிஸ்ஃபைட். ஆமாப்பா, ஆண்டவர் கிருபையா எனக்கு வீடு கொடுத்துட்டாரு, ஆண்டவர் கிருபையா எனக்கு ஒரு வாகனம் கொடுத்துட்டாரு, ஆண்டவர் பிள்ளை இல்லாம இருந்தேன் பிள்ளையை கொடுத்துட்டாரு, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்துட்டாரு, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, பேர பிள்ளையெல்லாம் பார்க்க வச்சுட்டாரு. இவ்வளவும் மாம்சத்தில் வந்த இயேசு, இவ்வளவும் மாம்சம். இதை புறஜாதியாரும் அடைகிறார்கள். என்ன உங்களுக்கு அவங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு? அந்த புறஜாதியாரால் அடைய முடியாத ஒன்று உங்களால் அடைய முடியும். அவனுக்கு பரலோகத்தினுடைய நித்திய ஜீவன் தரிசனம் கிடைக்காது, உங்களுக்கு கிடைக்கும். பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்றதுனா என்னன்னு தெரியாது, உங்களுக்கு தெரியும். நித்தியத்துல கர்த்தர் உங்களுக்கு என்ன நியமிச்சு வச்சிருக்காருன்னு தெரியாது, அது உங்களுக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் ஆதியில ஃபர்ஸ்ட் போன உடனே ஆண்டவர்கிட்ட 15ஆம் அதிகாரத்தில் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. 13ஆம் அதிகாரத்திலையும் 15ஆம் அதிகாரத்திலையும் தேசத்தை எதனால் சுதந்திரித்துக் கொள்ளுவேன், நம்மள மாதிரியே தான் இருக்கிறார். அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவரே எனக்கு என்ன எப்ப லேண்ட் கொடுப்பீங்க, எப்ப பிள்ளையை கொடுப்பீங்க, இதே தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு ஆவிக்குரிய அறிவு அவருக்கு வருகிறது. எபிரேயர் 11:9 இருந்து வாசிச்சு பாருங்க, வசனம் தெளிவா சொல்லுது. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவன் நாடினான். வசனம் சொல்லுது, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான். வசனம் சொல்லுது, தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு விசுவாசத்தோட மரித்தான். அவன் விஷன் மாறிடுச்சு. எந்த விஷனுக்கு போயிருச்சு? மாம்ச விஷன்ல இருந்து ஆவிக்குரிய விஷனுக்கு போயிருச்சு. இப்ப அவன் மாம்சத்தின் மீது தேவனை தேடவில்லை, ஆவியில தேவனை தேடுறான். அவனுக்கு மாம்சத்தை தேடின காலம் இருந்துச்சு, நம்மள மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு. அதை இப்ப தாண்டி அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை தேட ஆரம்பிச்சாச்சு. அதைத்தான் வசனம் சொல்லுது, நீங்கள் இன்னும் மாம்சத்தில் வந்த இயேசுவையே தேடுகிறது என்ன? அவர் உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுந்த இயேசுவை போய் தேடுங்க. அப்பத்தான் மாம்சத்தின் தேவைகளை பத்தி நீங்க கவலையே பட மாட்டீங்க. மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் சாப்பாடு தண்ணி மஸ்ட், கண்டிப்பா சாப்பாடு தண்ணி மஸ்ட். உயிர் தெழுந்த பிறகு சாப்பாடு தண்ணி மஸ்ட் இல்ல. அதுக்கப்புறம் சாப்பாடு தண்ணிக்கு நீங்க தேட மாட்டீங்க. இப்ப இயேசு உயிர் தெழுந்துட்டாருன்னு நீங்க தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இயேசு கிட்ட சாப்பாடையும் தண்ணியும் நீங்க கேட்க மாட்டீங்க. இயேசு கிட்ட அவர் ஆவியில என்ன இருக்கிறோ அந்த ரேஞ்சுக்கு நீங்க போயிருவீங்க. அதனாலதான் யோவான் சொல்றார், கர்த்தருடைய நாளில் நான் என்னவானேன்? ஆவிக்குள்ளானேன். அவரு நானும் ஒரே ஸ்டேட்டுக்கு வரோம். கர்த்தர் ஆவியா இருக்கிறார், நானும் என்னவா மாறிட்டேன்? ஆவிக்கு உள்ளானேன். இப்ப போய் யோவான் என்ன கேட்க மாட்டாரு, ஆண்டவரே காலையில வந்தேன், சாப்பாடு எப்ப கொடுப்பீங்க? அவர்கள் மன்னா கிடைக்காவிட்டால் முறுமுறுத்தார்கள். இத்தனை பேருக்கு தண்ணிக்கு என்ன கொடுப்பீங்க? அவனுடைய தேவை எல்லாம் மாம்சமா இருந்துச்சு. இப்போ யோவானுடைய தேவை அதல்ல. ஆண்டவரே அந்த இடி முழக்க சத்தம் ஒன்று வந்துச்சு, அது என்ன? தானியேலுடைய தேவை என்ன? ஆண்டவரே அந்த 10 கொம்புகளும் அந்த சின்ன கொம்பு வந்துச்சு, அது என்ன? இந்த தரிசனத்துக்கு என்ன விளக்கம்? அந்த குத்து விளக்கு இருந்துச்சு, அது என்னது? ஆபிரகாம் கேட்கிறாரு, அந்த அஸ்திவாரம் உள்ள நகரம் சொன்னீங்களே, அது என்னது? இவங்களுடைய விஷன் உள்ள ஸ்பிரிச்சுவலா மாறிடுச்சு. அதைத்தான் ஆவியிலே தேடுவது. நீங்க அடுத்து அதை தேட ஆரம்பிக்கணும். ஸ்பிரிச்சுவலி அடுத்து உள்ளதை தேடணும். எத்தனை நாளைக்கு இந்த மாம்சத்தில் இருக்கிற இயேசுவையே தேட போறீங்க? மாம்சத்துக்காகவே தேட போறீங்க. மாம்சத்துக்கு பின்னாடி யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் தேடாவிட்டாலும் அது வருதா இல்லையா? கர்த்தர் கொடுக்கிறாரா இல்லையா? உங்கள் மாம்சத்துக்கு ஒரு சுவாசம் தேவை. நீங்க கேட்டாலும் கேட்காவிட்டாலும் கர்த்தர் தருகிறார். கொடுத்துட்டு தானே இருக்கிறாரு. தானா ஜீவன் இருக்க தானே செய்யுது. இதெல்லாம் கேட்டா செய்யறாரு. இவ்வளத்தையும் கேட்காம செய்யற ஆண்டவர் உன் மாம்சத்தின் தேவையும் கேட்காமலேயே செய்வார்.
நீங்கள் நானும் தேட வேண்டியது மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, ஆவிக்குரியதை. அதைத்தான் கேட்கிறார். நீ யாரை தேடுகிறீர்கள்? என்னத்துக்கு தான் தேடுறீங்க? இப்ப இயேசுவை மாம்சத்துக்கு தேடுறீங்களா, இல்ல உயிரோடு இருக்கிற இயேசுவை தேடுறீங்களா, உயிர் தெழுந்த இயேசுவை தேடுறீங்களா? முதலாவது ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது அதுதான். எனக்கு இந்த வசனத்தை படிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்தார். இப்போ மோசே மலைக்கு மேலே போறார். முன்னாடி மோசேக்கு பயங்கரமா ஜனங்களை பத்தின பயங்கர அக்கறை. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து ஜனங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறார். அப்புறம் ஜனங்கன்னு இருக்காரு. ஒரு ஆண்டவர் சொல்றாரு, இவனுங்களெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் மேலே வாங்க, நம்ம பேசுவோம். இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் மேலே வாங்க. அப்படியே மேலே போக 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 ஆண்டவர் ஆதி ஆகமத்திலேருந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க தொடங்குகிறார். 5 ஆகமத்தையும் கொடுக்குறாரு. அதுதான் இன்னை வரைக்கும் வேதம், தோரா. 5 ஆகமத்தையும் கொடுக்குறாரு. இவங்க கூட உட்காந்துக்கிட்டு இவனுங்க பிரச்சனையை பேசிக்கிட்டு இதை சால்வ் பண்ணுறதுக்கு எத்திரோ வந்து சொல்கிறாரு, நீயும் டயர்ட் ஆகிடுவேன், அவனும் டயர்ட் ஆகிடுவான். ஆனால் கர்த்தருடைய அந்த சமூகத்துக்குள்ளே நுழைஞ்சு பாருங்க, அந்த ஆவிக்குள்ளாகிற அனுபவம், மேகத்துக்குள்ளாக நீங்கள் போய் பாருங்க, மாம்சமும் ரத்தமும் இல்லை, அங்கே வந்து உணவும் தண்ணியும் இல்லை. வசனம் சொல்றது புசியாமலும் குடியாமலும். ஆனால் அவன் டயர்டே ஆகலை. 40 நாளும் உற்சாகமாக இருந்துட்டு பிரகாசத்தோடு கூட இறங்கி கீழே வர்றார். யோசிச்சு பாருங்க, டெய்லி சாப்பிட்றவன் டயர்ட் ஆகிட்டான் கீழே, 40 நாள் சாப்பிடாதவன் உற்சாகமாக கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்னா, நீ மாம்சத்தை தேடும் போது நிச்சயமாய் ஒரு நாள் நீங்கள் டயர்டாவீர்கள். ஆவியில தேடும் போது டயர்டே ஆக மாட்டீங்க, நீங்கள் உற்சாகமாய் கொண்டே போவீங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் மேலே வாங்க, கொஞ்சம் மேலே வந்து தேடி பாரு. இன்னும் மாம்சத்தில் வந்து இயேசுவையே தேடிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு கண்ணு கொடுங்க, காது கொடுங்க, மூக்கு கொடுங்க, எனக்கு பிள்ளைக்கு வேலை கொடுங்க, அதை இதையே தேடிக்கிட்டு இருக்கிறியப்பா. இதெல்லாம் விட்டுட்டு வா கொஞ்சம், எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு என்ன ஆண்டவரை வச்சிருக்கிறீங்க? மேலே எனக்கு நியமிச்சு உனக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டுறேன்னு சொன்னீங்களே, அது என்னது? அவர் பவுல் சொல்றாரு, நான் பார்த்துட்டேன் ஆவியிலங்கிறாரு. யோசிச்சு பாருங்க. அதனாலதான் பவுலால உலகத்தை நேசிக்க முடியல. ஏன்னா அவருக்கு பரலோகத்தில் உள்ள அவரை பார்த்துட்டதுனால, எப்படி இருந்தாலும் பரலோகம் இது எல்லாத்த விட மேல் தான். தி பெஸ்ட் மேல பார்த்ததுனால அவரால் என்ன செய்ய முடியல? கீழே இருக்கிறத பார்க்கவே முடியல. அவரால் எதுவுமே அவரை அசைக்கவே இல்லை. ஏறக்குறைய ஆண்டவருக்கு அடுத்த ரேஞ்சுக்கு வந்துட்டார். அவரு கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறது போல கிறிஸ்துவின் பாடுகளில் கொஞ்சம் குறைய. காரணம் என்ன? அவர் உயிரோடு இருந்த இயேசுவை பார்க்கவில்லை, உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர் பார்க்கிறார். ஆவியில தரிசிக்கிறார். ஆவியில ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே இருக்கிறார். அப்ப ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல மாம்சத்தின் வேர்ல்டுக்கு தேவையானது எதை பத்தியுமே அங்க இருக்காது, டாக்கே இருக்காது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? நீங்க சில நேரங்களில் போய் பாருங்க, இந்த பிசினஸ் மேன் ஆவிக்குரியவங்க தான், ஆனா பிசினஸ் மேன் அல்லது ஒரு என்ன சொல்றது சபையில் இருக்கிற விசுவாசி, அவங்களோட டிராவல் பண்ணி பாருங்க. நான் சொல்றது 90% எல்லாரையும் இல்லை. இவங்க பெரும்பாலும் எதை பத்தி பேசுவாங்கன்னா, பாஸ்டர் இந்த ஊழியத்துக்கெல்லாம் போறீங்களே, அந்த ஊழியங்கள் அந்த நாடுகள் எப்படி இருக்கும்? அப்புறம் கேட்பாங்க, பாஸ்டர் இந்த ஏரியாலாம் ரியல் எஸ்டேட் எப்படி இருக்கும், இங்கெல்லாம் லேண்ட் எப்படி இருக்குது? இவங்களுடைய தேவைகள் பேச்சு எல்லாமே உலக பிரகாரமாக தான் இருக்கும், ஆனால் ஸ்பிரிச்சுவலாக இருக்கும். ஆனால் அதுவே நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு ஊழியக்காரரோட இல்லை ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிட்ல இருக்கிற ஊழியக்காரோட டிராவல் பண்ணி பாருங்க, இதை எதை பற்றியுமே பேச மாட்டாங்க, முழுக்க முழுக்க வசனத்தை பற்றி மட்டும் பேசிக்கிட்டே வருவாங்க. அவங்க பேசுறது எல்லாமே ஸ்பிரிச்சுவலாக இருக்கும், ஆவியை பற்றி இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி இருக்கும், மறுமையை பற்றி இருக்கும். நீங்கள் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? நான் எனக்கு ஆவியானவர் உணர்த்ததை உங்களுக்கு சொல்கிறேன். முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் இப்படி பிரிச்சுக்கோங்க. ஃபாதர் பெர்க்மன்ஸ்க்கு முன்னாடி, ஃபாதர் பெர்க்மன்ஸ்க்கு பின்னாடின்னு பிரிச்சுக்கோங்க. ஐயா வரைக்கும் நீங்களுடைய பாடல்களை எடுத்து நல்லா கவனிச்சு பாருங்க. அத்தனை பேரும் முன்னாடி உள்ள அத்தனை பரிசுத்தவான்களும் பாருங்க, முழுக்க முழுக்க மறுமையை பத்தி பாடிட்டே இருப்பாங்க. மறுமையை பத்தி மட்டும் பாடுவாங்க. பரலோகத்துக்கு போறது, எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ள உம்மை தேடுதே, சீயோன் மணவாளன், இவங்களுடைய பாட்டெல்லாம் பாருங்க ஸ்பிரிச்சுவலாவே, அதுவும் மறுமையை பத்தி மட்டும் இருக்கும். அப்படியே இப்ப இருக்கிற பாடல்களை எடுங்க, இதுவும் நான் ஒரு 90% தான், எல்லாரையும் சொல்லல. இப்போ எடுத்து பாருங்க, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அல்லது பூமிக்குள்ள உள்ள சோகங்கள் அல்லது பூமிக்குள்ள இருக்கக்கூடியதான தேவைகள் இதை பத்தி மட்டுமே இருக்கும். மாம்சத்தை பத்தி இது முழுக்க முழுக்க பூமியை பத்தி தான் இருக்கும். அவங்க என்ன பண்றாங்க, ஏது நடக்குது, எப்படி பண்றாங்க, இப்படியே தான் இருக்கும். அவங்களுடைய விஷன் மறுமையில் இருக்காது. சோ அவங்க ஆவியில எழுதுனாங்கன்னா ஆவியை பத்தி எழுதுவாங்க, மாம்சத்துல எழுதுனா மாம்சத்தை பத்தி எழுதுவாங்க. நீங்க இந்த கேட்டகரி அழகா பிரிச்சு பார்க்கலாம். அப்போ ஆவியில இருக்கக்கூடிய மனுஷனோட பேசுனீங்கன்னா ஆவிக்குரிய உலகத்தை பத்தியும் ஆவியில பரிசுத்தாவியை பத்தியும் பரலோகத்தை பத்தியும் உங்களுக்கு அந்த வெளிப்பாடுகள் கிடைக்க தொடங்கும். இதைத்தான் வசனம் சொல்லுது, நீங்கள் மாம்சத்தில் தேடாமல் ஆவியில போய் தேடுங்கள். மாம்சத்தில் வந்த இயேசுவை தேடாமல் உயிர்த்தெழுந்த இயேசுவை தேடுங்கள். நீங்க அந்த தேடுதலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த தேடுதலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்க மாம்சத்தை பரலோகம் பார்த்துக்கொள்ளும். எப்படி பார்த்துக்கொள்றீங்க? 40 நாள் புசியாமலும் குடியாமலும் மோசே மேகத்துக்குள்ள போயிட்டாரு. அது கரெக்ட் தானே? அப்படி புசியாமலும் குடியாமலும் 40 நாள் ஒரு பாடி இருந்தா என்ன ஆகும்?
புசியாமலும் குடியாமலும் ஒரு பாடி 40 நாள் இருந்தால் என்ன ஆகும்? செத்து போயிடும். அது ஒரு பக்கம் நாத்தம் வந்துடும், என்னமோ ஆயிடும், பெட்சோர் வந்துடும், எல்லாம் நடந்துடும். ஆனால் மோசேக்கு ஒன்றுமே நடக்கலை. லிட்ரலாக நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஆவியில் போயிட்டாரு. அவர் என்ன ஆயிட்டாரு? ஆவியில் போயிட்டாரு. கீழே இருக்கிற அவர் மாம்சத்தை பரலோகம் பத்திரமா பார்த்துக்கிச்சு. அந்த தேவன் உங்கள் பூமிக்குரிய தேவைகளையும் பார்த்துக்கொள்ள வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நான் ஒரு வசனத்தை, அந்த வசனத்தை அப்படியே தியானித்து பார்த்தேன். நீங்களும் இப்போ அப்படியே தியானிங்களேன், அதை வாசித்து பாருங்க, உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 8:1 வாசிங்க. 6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும். நல்லா கவனிங்க. எசேக்கியேல் தன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிற போதும், யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிற போதும் கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது. இப்போ உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இப்போ யோசிச்சு பாருங்க. எசேக்கியேல் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. மூப்பர்கள் எதிரில் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பேசிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய கரம் என் மேல் வந்து அமர்ந்தது. 3வது வசனம், கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கு வானத்துக்கு நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். இப்ப கீழே என்ன ஆயிருக்கும்? இவர் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு தலைமயிரை பிடிச்சி ஆவியானவர் ஆவியில கூட்டு போயிட்டாரு. கூட்டு போய் எருசலேமுக்குள்ள கூட்டு போயிட்டாரு. இவர் இருக்கிறது பாபிலோன்ல, எருசலேமுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. இப்போ உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. இவனுங்களுக்கு முன்னாடி எசேக்கியேல் எப்படி இருப்பாரு? என்ன நடந்திருக்கும் அந்த இடத்துல? செத்தவனை போல பொத்துன்னு கீழே விழுந்திருப்பாரு. அவ்வளோதான் நடந்திருக்கும். அவர் ஆவியில் போயிட்டாரு. என்ன ஆகும்? இவர் பாட்டு நீங்கள் பாடி இங்கே தான் கிடக்கும். யோசிச்சு பாருங்க. பரலோகத்துக்கு ஆவியில் கூட்டிகிட்டு போகிற இவரை கீழே பாடியை பார்த்துக்கணும்னு தோணுச்சா இல்லையா? பத்திரமா பார்த்துக்கிச்சா இல்லையா? நீங்கள் சும்மா ஒரு பாடியை போட்டு போனால் நான் இழுத்துட்டு போயிருமா போடாதா? போய் இவர் எல்லாத்தையும் காட்டிட்டுலாம் கூட்டு வர்றாரு. 8ஆம் அதிகாரம் முழுக்க கூட்டு போறாரு. எருசலேமின் உள்வாசல் அடையில அங்கே முன்னாடி 9ஆம் அதிகாரத்தில் வந்து உள்ள இருந்து நியாய தீர்ப்பு புறப்பட்டது எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. இவ்வளோ நடந்துகிட்டு இருக்குது, பாடி இங்கே கிடக்குது. அப்பனா என்ன அர்த்தம்? நீங்க ஆவியில அவரோடு கூட டிராவல் பண்ண ஆரம்பிங்க. கீழே இருக்கிற மாம்சத்தின் தேவைகளை அவர் பாதுகாத்து கொள்வார். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. நீங்கள் மாம்சத்தை தேடும்போது நீங்கள் மாம்சத்தோடு கூட தான் இருப்பீர்கள். ஆவியை தேடும்போது ஆவியோடும் இருப்பீர்கள். உங்கள் மாம்சத்தை ஆவி பார்த்துக் கொள்ளும். இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வேற இடத்துக்கு போயிடும். வேற ஒன்ன தேட தொடங்குவீங்க. உயிர்த்தெழுந்த வல்லமையை அடைய தொடங்குவீங்க. சபை அடுத்த ஜெனரேஷனுக்கு போகும். இன்னும் சபை எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 வருஷமா உங்களை மாம்சத்தை தேட சொல்லியாச்சு. மாம்சத்தில் வந்த இயேசுவை தேடுங்க. இயேசு கிட்ட கேளுங்க கொடுப்பாரு. இயேசு கிட்ட கேளுங்க கொடுப்பாரு. அங்க கொடுத்தாரு, இங்க கொடுப்பாரு, அவங்களுக்கு கொடுத்தாரு, இவங்களுக்கு கொடுப்பாரு. ஆமா கொடுத்தாரு. ஆபிரகாம் அப்படித்தான் இருந்தாரு. ஆண்டவரே எல்லாருக்கும் பிள்ளையை கொடுத்தீங்களா, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க. அவங்களுக்கு தேசம் கொடுத்தீங்களா, எனக்கு ஒரு தேசம் கொடுங்க. எப்ப பார் ஒரு சிலர் எல்லாம் இந்த கவலையிலே இருப்பாங்க வாழ்நாள் முழுக்க. 20 வயசு வரைக்கும் படிப்பு படிப்பு படிப்பு, நல்ல படிப்பு கொடுங்க ஆண்டவரே, நல்ல மார்க் எடுக்கணும் ஆண்டவரே, நல்ல ஃபர்ஸ்ட் வரணும் ஆண்டவரே, நீட் பாஸ் ஆகணும் ஆண்டவரே, அந்த காலேஜில் இடம் கிடைக்கணும் ஆண்டவரே, இந்த காலேஜில் இடம் கிடைக்கணும் ஆண்டவரே, கிடைச்சு போயிடணும், நல்லபடியா முடிச்சு நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகணும் ஆண்டவரே, நல்ல வேலை கிடைக்கணும் ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்தார் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. வேலை கொடுத்த உடனே ஆண்டவரே நல்ல ஏற்ற துணையை கட்டளையிடுங்க ஆண்டவரே. 28 ஆச்சு ஆண்டவரே, 29 ஆச்சு ஆண்டவரே, 30 ஆச்சு ஆண்டவரே. என்னமா அவருக்கு கேலண்டரே தெரியாத மாதிரி. அப்புறம் அதை கொடுத்த உடனே ஆண்டவரே 3 மாசம் ஆச்சு ஆண்டவரே, 6 மாசம் ஆச்சு ஆண்டவரே, 9 மாசம் ஆண்டவரே, கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு ஆண்டவரே, ஒண்ணும் இல்ல, புழுவும் இல்ல ஆண்டவரே, பூச்சியும் இல்ல ஆண்டவரே. இது முடிச்ச உடனே அடுத்து ஆரம்பிக்கிறது. பிள்ளைக்கு ஒரு நல்ல ஸ்கூல் வேணும் ஆண்டவரே, ஒரு வீடு வேணும் ஆண்டவரே. இப்படியே மாம்சத்தில் வந்த இயேசுவை தேடி 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 நீங்கள் ஆவியில தேட வேண்டியதை தேடாமல் விட்டு விட்டீர்கள். உங்களுடையதான நீங்க தேட வேண்டிய காரியம் தலைக்கு மேல நிக்குது. ஒரு இடத்துல ஆபிரகாமுக்கு தெரியுது, இது இல்லையா, இதிலும் மேன்மையான எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு தெரியுது. ஆனா சபை தேட மாட்டேங்குது. தேடாதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நீங்கள் மாம்சத்தில் தேடுறது ஒண்ணு தப்பு, ரெண்டாவது தப்பானது வரை தேடிட்டு இருக்கிறீங்க. மாம்சத்தில் கேட்கறதே முதல்ல தப்பு. ஆண்டவரே பார்த்துக் கொள்வார். அவரே தெளிவா சொல்றாரு. காட்டு புஷ்பத்தை உடுத்து வைக்கிறாரு, குழிகளுக்கு நரிகளுக்கு குழி இருக்குது, இவ்வளவு செய்யற ஆண்டவர் உங்க பரமபிதா தரமாட்டாரா எல்லாம் சொல்றாரு. கேட்கறதே முதல்ல தப்பு. சரி கேட்டாச்சு, அடுத்து என்ன கேட்கறீங்க, அது அதோட தப்பு. உங்களுக்கு சூட் ஆகாததையே கேட்டுக்கிட்டு இருப்பீங்க உட்காந்து. கேட்கும் போது எதை கேட்கறது? சூட் ஆகாததையே கேட்டுக்கிறது என்றார் ஆண்டவரே. அவங்க எல்லாம் வீடு கட்டிட்டாங்க, எனக்கு ஒரு வீடு தர மாட்டீரா? உங்களுக்கு எப்போ வீடு தரணும்னு அவங்களுக்கு தெரியாதா? தரணும் தெரியாதா? ஆண்டவரே அவங்க எல்லாம் கார் வாங்கிட்டாங்கப்பா, எங்க அக்கா தங்கச்சி அத்தனை பேர்கிட்டயும் கார் இருக்கு, எங்கிட்ட மட்டும்தான் கார் இல்லை. உனக்கு கார் கொடுத்தா பெட்ரோல் போறதுக்கு காசு இல்லையா? இப்போ இருக்கிற காசு உன் குடும்பத்தை நடத்துறதுக்கு கரெக்டா இருக்கு, கடன் வாங்காம நடத்துறதுக்கு. அவன் கார் வாங்கிட்டான் எனக்கு கார் கொடுங்க, அவன் கார் வாங்கிட்டான் எனக்கு கார் கொடுங்க. உடனே ஆண்டவர் போய் அழுவுறது, கெஞ்சறது.
ஆண்டவர் பார்க்குறாரு, என்னடா பண்ணி தொலைக்கலாம், இதுக்கு புரியவும் தொலைய மாட்டேங்குது, இதுக்கு இப்போ கார் கொடுத்தா என்ன பண்ண போகுது, வீட்லேயே 2 பேர் தான் இருக்கிற டிராஃபிக்கில் இது ஒரு கார் வாங்கி ஓட்ட போகுது, இப்போ என்ன செய்யலாம், அழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி கண்ணீரோடு கொடு. இப்போ ஆண்டவர் கார் கொடுத்துட்டார். இப்போ என்ன ஆகுறது, வண்டியை ஓட்டுறதே இல்லை. ஐயோ மைலேஜ் ரொம்ப கம்மியாக கொடுக்குது, 100 ரூபா பெட்ரோலுங்க, யார் போட்டு ஓட்டுறது, இந்த காலத்தில் பெட்ரோல் விற்கிற விலைக்கு காரெல்லாம் எடுக்கணும். அப்புறம் ஏன் வாங்கினீங்க, எதுக்கு வாங்கினீங்க, ஒன்றே ஒன்று தான், எங்கள் வீட்லேயும் கார் இருக்கு, அவ்வளோதான். 10 வருஷம் ஆனாலும் கார் புதுசாக இருக்குது, எனக்கெல்லாம் ஒரே வருஷத்தில் கார் பழசாயிருச்சு, புதுசாக இருக்குது, என்னன்னு கேட்டு பாருங்க, நாங்கள் எடுக்கவே மாட்டோமே. ஏன் எடுக்க மாட்டீங்க, ஐயோ பெட்ரோல் விற்கிற விலையில் எங்கே ஓட்ட முடியுது, அப்புறம் எதுக்கு வாங்குனீங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு 80% பொருள் இருக்குது, 80% பொருள் போய் ஒரு புடவையை வாங்கிறது, சும்மா கல்லு கில்லு வச்சா மாதிரி டிசைனர் சாரின்னு வாங்கிட்டு வந்துட்டா அதை வாஷிங் மிஷின்லையும் போட முடியாது, கையில் தான் துவைக்கணும், துவைக்கவும் முடியாது, அப்புறம் கட்டவும் முடியாது. அது புடவை பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் ஒரு தடவை தான் கட்டியிருப்பாங்க. ஏன் இந்த புடவையை நீ கட்டுறது இல்லையா, இதை எடுத்தால் துவைக்கிறது ரொம்ப கஷ்டம், இந்த கல்லெல்லாம் விழுந்துருது, அப்புறம் ஏன் வாங்கினியா, இருந்துட்டு போட்டோம். இந்த மாதிரி நிறைய பொருள் வீட்டுக்குள்ளே சும்மாவே இருக்கு. இதெல்லாம் நீங்கள் அப்போ இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்ததா, இது ஆண்டவர் கொடுக்கல, நம்ம ஆசைப்பட்டு கேட்டு வாங்கினது. இதில் என்ன பிரச்சனை, முதல்ல கேட்கக்கூடாது, 2வது கேட்கறது தப்பானது, 3வது நீங்கள் கேட்க வேண்டியதை கேட்காமலேயே இருக்கிறீர்கள். இதெல்லாம் கேட்டதுனால ஆண்டவரே எனக்கு என்ன வச்சிங்க, நான் எதை சுதந்திரிக்கணும், என் கண்கள் எதை எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. மோசே கானானுக்கு போக மாட்டார்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த மனுஷன் சொல்கிறாரு, ஆண்டவரே அந்த பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி ஒரு தடவை நான் பார்த்துட்டா. அவர் சொல்கிறாரு, அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் அந்த லீபனானையும் நான் பார்க்க ஆவலாக இருந்தேன். ஆண்டவர் சொல்கிறார், சரி ஓகே அந்த கொடுமுடியில் ஏறு. அந்த ஆள் வேறு எதையுமே கேட்கல பாருங்க. நீங்கள் தான் என்ன கேட்டிருப்போம், ஆண்டவரே நான் சாவ போகிறேன்னு சொல்லிட்டீங்க, எப்படியாவது என் பையன் கெர்சோமுக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்துருங்க, எனக்கு அப்புறம் என் போஸ்டிங்க அவங்ககிட்டயே கொடுத்துருங்க, நாங்கள் தலைமுறையாக உங்களுக்கு சேவை செய்கிறோம். ஆண்டவரே என் பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் ஒரு குழந்தைய பார்த்த பிறகு என்னை தூக்கிட்டு போங்களேன், இப்படி தான் கேட்டிருப்போம். அவன் சொல்கிறான், இதெல்லாம் விட்டுருங்க, அதை ஒரு தடவை பார்க்க எனக்கு சான்ஸ் கொடுங்க. இதுதான் நாம் தேவனை ஆவியிலே தேடுவது. ஆவியிலே தேடுவது. நீங்கள் ஆவியில தேட தொடங்குங்கள். மாம்சத்தை பற்றின பயம் உங்களுக்கு இருக்காது, யாரை பற்றின கவலை இருக்காது. சில ஆட்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்றுக்கு அது கவலையில் இருக்கும், ஏதாவது ஒன்றுக்கு இருக்கும். கல்யாணம் ஆகலைன்னு இருக்கும், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாமியார் மேலே கவலை இருக்கும், மாமியார் செத்துருச்சுன்னா வீட்டுக்கார மேலே கவலை இருக்கும், வீட்டுக்கார மேலே கவலை, அந்த ஆளுக்கு ஒரு 50 வயசு ஆகி போச்சுன்னா கவலை போயிடும், பிள்ளைங்க மேலே கவலை வந்துடும், அப்புறம் பிள்ளைங்க மேலே கவலை போயிடுச்சுன்னா பேர பிள்ளைங்க மேலே கவலை. அது கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அது வாழ்க்கை ஃபுல்லாக ஆவியில தேவனை தேட போகிறதே கிடையாது. அதனுடைய விளைவு என்ன, அவன் சொல்றான், நீ மரித்தோர் இடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறாய், உயிரோடு இருக்கிற இடத்துல. யூ ஆர் இன் தி ஸ்பிரிட், பேரு ஆவிக்குரியவன், ஆவியில தேடுங்க, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. 2வது எதற்காக நாம் தேவனை தேட வேண்டும், வாசிங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசி. பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்க கூடாமற் போயிற்று. அடுத்த வசனம் வாசிங்க. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சீரோ போனிகேயா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயாய் இருந்தாள். எதுக்கு இதை வாசிக்க சொன்னேன்னா, இந்த இடத்துல இன்னொரு காரியத்தையும் நீங்கள் ஒரு சின்ன காரியத்தை மத்தியில் இருக்குது, அது நீங்கள் சேர்த்து வாசிச்சா தான் இது புரியும். மத்திய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர் இல்லை 15:22 வாசிங்க, மன்னிக்கணும். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். ஒரே சம்பவம் தான். மார்க்கில் பார்த்தீங்கன்னா அவ்விடங்களில் குடியிருக்கிற கிரேக்க தேசத்தாளாகிய அவ கிரேக்க தேசத்தில் குடியிருக்கிறவ, அவ்வளோதான், அந்த கிரேக்க தேசத்தினுடைய சிட்டிசன் அவ. ஆனால் இனத்தில் அவள் எந்த ஊர்க்காரின்னு பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது கானானிய ஸ்திரீ. அப்படி தானே இருக்குது. நீங்கள் அது எப்படிங்க எனக்கு புரியலையே அப்படின்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் எஸ்தரின் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொர்தேக்காயை பற்றி ஒரு வசனம் சொல்லியிருக்கோம். அதை சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், அதுக்கு தான் அதை சொல்கிறேன். எஸ்தரின் புஸ்தகத்தை வாசிக்கும்போது 2ஆம் அதிகாரத்தில் மொர்தேக்காயை பற்றி ஒரு காரியம் சொல்லப்படும். 5வது வசனம் வாசிங்க. அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனாகிய கீசின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தேகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். யார் இருந்தா? ஆனா அவன் எந்த கோத்திரம்? பென்யமீன் கோத்திரம் வேற,
யூதா கோத்திரம் வேற. ஆனா வசனம் என்ன சொல்லுது? பென்யமீன் ஆகிய கீசின் குமாரன் ஆகிய மொர்தெகாய் என்னும் ஒரு யூதன். அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு இருந்தவங்க அத்தனை பேரும் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். டோட்டலா இவங்கெல்லாம் யூதர்கள், அவ்வளவுதான். அந்த யூதர்கள்ல இவன் என்ன கோத்திரம்? பென்யமீன் கோத்திரம். அதை தான் அவங்க சொல்றாங்க. இப்பவும் நம்ம இஸ்ரவேல்காரங்களை என்னன்னு சொல்றோம்? யூதர்கள். அங்க இருக்கிற அத்தனை பேரும் யூதர்கள். ஆனா அதுல 12 கோத்திரம் இருக்கு. அதே மாதிரி தான் எல்லா கோத்திரத்துக்கும் மொத்தமா யூதான்னு பேரு. அதுக்குள்ள இருக்கிற அவன் எந்த கோத்திரத்தை சார்ந்தவன்? பெனி. அதே மாதிரி தான் இங்க வசனம் சொல்லுது, இவள் கிரேக்க தேசத்தால், அதாவது கிரேக்க தேசத்தில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ. கானானுங்கிறது வேற ஊரு. கிரேக்க இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காவுக்கு போய் கனடாக்கு போய் சிட்டிசன் வாங்கிடுவாங்க. இப்போ அவங்க அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் யார்? அவங்க கனடாக்காரங்க. ஆனால் சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் தெரியுமா? கனடாவில் இருக்கிற தமிழர்கள் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான். எதுக்கு இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஸ்திரீ என்ன ஸ்திரீ? கானானிய ஸ்திரீ. இப்போ இந்த ஸ்திரீ போய் இயேசுகிட்ட என்ன கேட்குறா அப்படின்னு கேட்டால், ஆண்டவரே என் பிள்ளை கொடிய வியாதிப்பட்டிருக்கிறாள். இந்த சம்பவம்லாம் ஓகே தான். ஆனால் எனக்கு அதில் ரொம்ப எதுக்கு இதை எடுக்கிறோன்னா, அந்த ஸ்திரீ இயேசுவை எப்படி கண்டுபிடிக்கிறா பாருங்களேன். அவர் எப்படி இருந்தாராம்? அந்த 7ஆம் அதிகாரம் 24வது வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் வாசிங்க பார்ப்போம். மார்க் 7. பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாயிருக்க கூடாமற் போயிற்று. ஒரு வீட்டுக்குள்ள போய் மறைஞ்சிருக்கிறாரு. மறைவாயிருக்க விரும்பியும் ஒரு வீட்டுக்குள்ள போய் மறைஞ்சு உள்ளுக்குள்ள இயேசு இருக்கிறாரு. வசனம் சொல்லுது மறைவாயிருக்க கூடாமல் போயிற்று. அந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ அவரை கண்டுபிடிச்சு விட்டா. தேடி என்ன பண்ணிட்டா? இப்போ இயேசு பப்ளிக்காக நிற்கும் போது இவ போய் கேட்கல. இயேசு பப்ளிக்காக நிற்கும் போது ஒரு அம்மா வஸ்திரத்தை தொடுது, நமக்கு தெரியும். பப்ளிக்காக நிற்கும் போது சமாரிய ஸ்திரீ வந்து பேசுது, தெரியும். ஆனால் இது அப்படி அல்ல. இயேசு ஒரு வீட்டுக்குள் மறைந்திருக்கிறார். வீட்டுக்குள்ள இருக்கிற இயேசுவை ஒரு அம்மா தேடி போய் கண்டுபிடிக்குது. கண்டுபிடிச்சு இப்போ இந்த அம்மா கேட்குது இயேசுவை பார்த்து, என் மகள் என்னவாயிருக்கிறாள்? பிசாசால் அகப்பட்டிருக்கிறாள். எல்லாருக்கும் கேட்ட உடனே சாதாரணமாக வந்து கேட்டாலே இயேசு ஒரே வார்த்தை சொல்லிடுவார். என்ன சொல்லிடுவார் தெரியுமா? விடுதலையாக கடவுது, வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த இடத்துல இயேசு உட்காந்து பேசிட்டு இருக்கிறார். அவங்ககிட்ட என்ன சொல்றாரு? முந்தி பிள்ளைகள் சாப்பிட வேண்டியதா இருக்கிறது. இங்க சொல்லுவார் 7ஆம் அதிகாரத்துல 27வது வசனம், முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இதை கேட்ட உடனே நிறைய பேர் இயேசுவை வேற மாதிரி யோசிக்கிறாங்க. நான் தான் சொல்வேன், நம்ம ஆண்டவருடைய ஞானம் அனர்ந்த ஞானம், அது அளவிட முடியாதது. இயேசு ஒரு வார்த்தை பேசும்போது அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு தெரியுமா? இந்த யாரை கேட்டாலும் உடனே அற்புதம் செஞ்சு அனுப்புற ஆண்டவர் இவகிட்ட ஒரு வேர்டு யூஸ் பண்றாரு, முந்தி பிள்ளைகள் என்ன ஆகட்டும்? திருப்தி ஆகட்டும். அடுத்த ஸ்டேட்மெண்ட், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவானே. என்ன நாய்க்குட்டின்றீங்க? என்னங்க அற்புதம், இயேசு சுகம் தருவார்னு சொல்றீங்க, வந்து நின்னா நாய்க்குட்டின்றாரே. இல்லைங்க, இயேசுக்கு பின்னாடி அப்படி ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த அம்மா வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா கானானிய ஸ்திரீ. யாரு? கானானிய ஸ்திரீ. ஏன் இந்த அம்மாவை பார்த்து நாய்க்குட்டின்னாரு? இந்த அம்மாவை பார்த்து அவர் என்ன சொல்றாரு? நாய்க்குட்டிகளுக்கு போடுவது. அப்ப நாய் யார்? இதுல கண்டுபிடிக்கணும். இவங்க நாய்க்குட்டினா நாய் யாரா இருக்கணும்? கானான். யாரா இருக்கணும்? கானானா இருக்கணும். கானானுக்கு அப்பா யாரு? நோவாவா? நானே சொல்லிடுறேன். கானானுக்கு அப்பா யாரு? காம் தான் கானானுடைய அப்பா. இப்போ காம் தான் நாய் வேலை பார்த்தவன். காம் என்ன வேலை பார்த்தவன்? தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து வெளியே சொன்னவன் அவன் தான். அந்த நிர்வாணத்தை வெளியே சொன்னான் இல்லையா, அதுக்கு வந்து எபிரேய மொழியிலையும் கிரேக்க மொழியிலையும் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா நாய்த்தனம்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் ஒரு ஆணோட ஆண் புணர்வதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் அது. அதனால் அதை என்ன சொல்லுவாங்கன்னா நாய்த்தனம்னு சொல்லுவாங்க. இப்போது அந்த நாய் வேலை பார்த்தவன் யார்? கானான் சார், காம். இப்போ நோவா திராட்சரசம் குடி அந்த வெறி தெளிந்து எழுந்துன்னு இருக்கு. எழுந்து யாரை சபித்தார்? யாரை சபித்தார்? கானானை சபித்தார்னு இருக்கு. இப்போ அந்த இடத்துல அப்பாவுடைய நிர்வாணத்தை பார்த்து வெளியே சொன்னவன் யாரு? பையன். ஆனா நோவா சபிச்சது யார? பேரனை, கானான. அதுக்கும் காரணம் இருக்கு. ஏன் கானானை சபிச்சார்னா, அதுக்கு முந்தின அதிகாரத்துல தான் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசிர்வதித்து அப்படின்னு இருக்கு. நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசிர்வதித்து. அப்போ குடிவரி தெளிஞ்ச உடனே ரொம்ப தெளிவா நோவாவுக்கு தெரியுது, இப்போ நான் என்னதான் என் பையனை சபிச்சாலும் அந்த சாபம் அவன் தலை மேல நிக்காது. ஏன் நிக்காது? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருத்தனை மனுஷனால் சபிக்கவே முடியாது. மனுஷன் என்ன பண்ண முடியாது? சபிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன்.
அவனுக்கே அப்படி ஒரு பவர் இருக்குனா, கர்த்தர் ஆசீர்வதிச்சவனே, கர்த்தர் ஆசீர்வதிச்சவனே ஏன் அவன் ஆசீர்வதிச்சான்னா அதுக்கும் காரணம் இருக்கு. காரணம் 100 வருஷம் பேழையை அவங்க அப்பா கட்டும் போது கூட சேர்ந்து கட்டி இருக்கிறான். அந்த பேழைக்குள்ள அவனோட கூட இருந்திருக்கிறான். அப்பாவுடைய தரிசனத்தில் அவனும் உண்மையா இருந்திருக்கிறான். ஏதோ ஒரு இடத்துல அவன் தடுமாறிட்டான். தடுமாறின உடனே இப்ப நோவா என்சி என்ன பண்ணிட்டாரு, இவனை சபிச்சாலும் சாபம் நிக்காது, அடுத்து யாரை சபிச்சிட்டாரு, பேரனை சபிச்சிட்டாரு. சரி இப்ப இப்படி வாங்க, அப்பா தப்பு பண்ணாரு நியாயம், யாரு, காம் தப்பு பண்ணாரு. கானான் என்ன தப்பு பண்ணான், கானான் தப்பு பண்ண என்ன தப்பு பண்ணான், ஒன்றும் தப்பு பண்ணலையே. அவங்க அப்பா தப்பு பண்ணாரு. ஆனா இப்போ சாபத்தை வாங்கினது யாரு, அவன் சாபத்தை வாங்கிட்டான். இப்போ இந்த கானான் ஸ்திரீ யாருன்னா அப்பாவுடைய சாபத்தை சுமந்து நிற்கிறதான சந்ததி. இவங்க தப்பு பண்ணல, கானானியர்கள் தப்பு பண்ணல, அவங்க அப்பா பண்ண தப்பு இவங்க தலைமையில் நிக்குது. எப்படி ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவங்க சந்ததிக்கு வருமோ, காமினுடைய சாபம் யாருக்கு வந்துருச்சு, அவங்க சந்ததிக்கு வந்துருச்சு. இப்போ கானானியர் யாரு, அந்த ஸ்திரீ யாரு, அப்பாவின் சாபத்தை சுமந்து நிற்கிற ஸ்திரீ. இவ போய் யாருகிட்ட ஆசீர்வாதத்தை கேட்கிறா, இயேசு கிட்ட. இயேசு யார் தெரியுமா, பிள்ளைகளின் சாபத்தை சுமக்க வந்திருக்கிற அப்பா. இப்ப புரியுதா, இவ ஏன் அங்க போய் நிக்கிறதானா, நான் எங்க அப்பாவுடைய சாபத்தை வாங்க நிக்கிறேன். இப்ப இவ சொல்றா, என் பிள்ளை பிசாசு பிடிச்சிருக்கு, என் சந்ததி என்னவா இருக்குது, அகப்பட்டு இருக்கு, டெலிவரன்ஸ் தேவை, நாங்கள் கட்டப்பட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸ் வேணும்னு போய் நிக்கிறா. நிக்கும் போது இவர் சொல்றாரு, முந்தி பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும். அதோட அர்த்தம் என்னன்னா, முதல்ல நியாயப்பிரமாண முடிவுக்கு வரட்டும், அப்பதான் புறஜாதியாருக்கு சுயாதீன பிரமாணம் பின்னாடி வரும். முந்தி பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும். அதோட அர்த்தம் என்ன, நியாயப்பிரமாணத்தோட நிறைவேறுதல் தான் சுயாதீன பிரமாணத்தோட ஆரம்பமாக இருக்கும். உனக்கு இல்லைன்னு அவர் சொல்லல, அவர் சொன்ன வார்த்தை என்ன, இது இப்ப இல்ல, முந்தி உங்களுக்கு முடியட்டும்ங்கிறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து யாருக்கு கொடுக்க முடியாது, நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது. ஏன்னா இது இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரும் அத்தனை பேரும் பிள்ளைகள். இதை எடுத்து யாருக்கு கொடுக்க முடியாது, அவன் நாய்த்தனமான வேலை பார்த்தவன் அந்த சந்ததிகளுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, பரிசுத்தம் உள்ளதை யாருக்கு கொடுக்க கூடாது, நாய்களுக்கு கொடுக்க கூடாது. அடுத்து அவர் கேள்வி கேட்டா சூப்பரா, அதெல்லாம் ஓகே தான், இது வசனத்தின்படி பிரமாணத்தின்படி கரெக்டா இருக்கு ஆண்டவரே. அவன் ஒண்ணு வேணான்னு கீழே போடுவான்ல, மேஜையில இருந்து ஒரு துணிக்கை விழும்ல, அதை எங்கிட்ட கொடுத்துருங்க அவன் கேட்டா. ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது. அப்படிதானே சொல்றாரு ஆண்டவர். என்ன சொல்றாரு, நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம். இல்ல மத்தேயுல வாசிச்சு பாருங்க, 28வது வசனம். அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. பெரிதுனா என்ன, விசுவாசம் பெரிதுனா என்ன, பெருசு அப்படின்றீங்களா? பெருசுனா ஏதோ ஒன்னோட கம்பேர் பண்ணாதான் அது பெருசுன்னு அர்த்தம். ஏதோ ஒன்னோட இதோட இது பெருசுங்க அப்படின்னு அர்த்தம். உன் விசுவாசம் பெரியது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேலுங்கிற சந்ததியே விசுவாசத்தினால உருவான சந்ததி. ஆபிரகாம் விசுவாசித்தான், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணு, அவன் அதை விசுவாசித்தான், கர்த்தர் அதை நீதியாய் எண்ணினார். அந்த விசுவாச சந்ததி இருக்குதுல்ல, அந்த விசுவாசத்தை விட உன் விசுவாசம் பெரியது. இஸ்ரவேல் விசுவாசத்தில் வந்ததை விட புறஜாதியோட விசுவாசம் பெரியது. ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் பெருசு. இப்போ நடந்த விஷயம் என்ன, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து எனக்கு கொடுங்க. அவ கேட்கல, துணிக்கே எடுத்து கொடுங்க கீழே போடுறத. ஆனா இந்த பிள்ளைகள் என்ன பண்ணிருச்சு, இஸ்ரவேல் என்ன பண்ணிருச்சுன்னா, சாப்பிட்டு ஆண்டவர் கொடுத்ததை சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கீழே போடுன்னு பார்த்தா அது அப்பத்தையே தூக்கி கீழே போட்டுருச்சு, இயேசுவே தூக்கி கீழே போட்டான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆரம்பிச்ச நம்ம வசனம், நான் தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், நாள் முழுவதும் இஸ்ரவேலுக்கு கரத்தை நீட்டினேன், தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன். இப்போ அவங்க துணிக்கைக்கு பதிலாக யாரை தூக்கி போட்டாங்க, இயேசுவையே தூக்கி போட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது. அந்த நிமிஷம் அந்த சந்ததி விடுதலையாக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. அதுதான் கானானிய ஸ்திரீக்கு பின்னாடி இருக்கிற விஷயம். கர்த்தர் அதான் அங்க வச்சிருக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, நீங்கள் ஏன் இயேசுவை தேடுகிறீர்கள்? போய் வெறும் டெலிவரன்ஸ்க்காக தேடுற ஒரு கூட்டம் இருக்கு. ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க. இவ சொல்றா, என் சந்ததி ஆகப்பட்டு இருக்கிறது. நாங்கள் ஒரு இடத்துல காத்திருக்கிறோம். நாங்கள் 400 வருஷமாய் அடைபட்டிருக்கிறோம், 2000 வருஷமாய் அடைபட்டிருக்கிறோம். நான் இயேசு கிட்ட வரும்போது எதுக்கு வரேன் தெரியுமா? நான் இம்மைக்காக இயேசு இடத்துல வரவில்லை. எனக்கு ஒரு கட்டு இருக்கிறது, நான் கட்டப்பட்டிருக்கிறேன். அந்த கட்டுகளிலிருந்து விடுதலையாகி நாங்கள் பிள்ளைகளாக மாற வேண்டும், எங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி அவள் வந்து நின்றாள். இன்னைக்கு நம்ம இயேசுவை தேடுறோம். இப்போ இயேசுக்கு எது தேட போறோம் நம்ம எல்லாரும்? இதே தான், இவ்வளவுதான் நம்ம இயேசுவை தேடுறதுக்கு காரணம். யோசிச்சு பாருங்க, 2000 வருஷம். இப்போ நீங்கள் நான் யார் தெரியுமா? லிட்ரலாவே யார் தெரியுமா? உலக பிரகாரமா எடுத்துக்கிட்டா யார் தெரியுமா? காமினுடைய வம்சத்தில் வந்தவங்க தான் நீங்களும் நானும்.
உலக பிரகாரமாக சொல்கிறேன். இந்த காமுடைய பையன் கானான் தான் இல்லையா? கானானுக்கு இன்னொரு பேர் உண்டு, கருப்பன்னு பேர் உண்டு. என்ன பேர் உண்டு? கருப்பன், பிளாக்ஸ். அந்த கானானியர்கள் சந்ததி தான் பிளாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நீங்களும் நானும் யார்? யார் நீங்களும் நானும்? நம்ம ப்ராப்பர் பிளாக்கும் கிடையாது. அதான் பிரச்சனையே. என்ன சொல்லுவாங்கன்னா, வேத வல்லுநர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சேம் காம் யாபேத் 3 இருக்கு இல்லைங்களா? அதில் தான் 3 இனம் இருக்குது. காக்கசைட்ஸ், மாங்கலைட்ஸ், நெக்ராய்ட்ஸ் அப்படிம்பாங்க. வெள்ளை, மஞ்சள், கருப்பு 3 இனம். ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா 3 கண்டம் தான். இந்த 3ல் தான் மனித சமுதாயம் உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த 3 கலரில் நீங்களும் நினைவில் வரும். ஐரோப்பர்கள் தான் அந்த ஒயிட்ஸ், சீனாக்காரங்க மங்கோலியன்ஸ், அவங்க தான் மாங்கலைட்ஸ். நீங்களும் எதில் வருவோம்? கருப்பில் வரமாட்டோம். கருப்பு யாருன்னா ஆப்பிரிக்காக்காரன், அதான் ப்ராப்பர் கருப்பு. ஐரோப்பாக்காரன் ப்ராப்பர் வெள்ளை. நீங்களும் நானும் 2 கட்டான், கருப்பும் இல்லை ப்ரௌனு. இந்த ப்ரௌனில் ஒரு பெருமை வேற. நமக்கு என்ன இருக்கு? ஒரு பெருமை. ஒன்று கருப்பாக இருந்திருக்கணும், இல்லை ஒயிட்டாக இருந்திருக்கணும். கருப்பும் தேவத்திட்டம் தான். இது 2 மிக்ஸ் ஆகி இதில் வேற நம்மால் பெருமையாக சொல்லிப்பான், நான் அந்த கருப்பு இல்லை, அவ்வளோ கருப்பு இல்லை, கொஞ்சம் மாநிறம். மாநிறம்னா என்ன? மாங்காய் நிறமா? மாநிறம்னா என்ன? யோசிச்சு பாருங்க. லிட்டரலாவே நீங்களும் நானும் அந்த கானானியருடைய சந்ததியில் வந்ததான ஒரு குரூப் தான் சொல்றாங்க. உலக பிரகாரமாக எடுத்துக்கிட்டால் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் விடுதலை கிடைப்பதற்கு அன்னைக்கே ஒரு ஸ்திரீ தேவனிடத்தில் போய் விடுதலையை வாங்கி கொண்டு நின்றால், பிள்ளைகளின் அப்பத்தை இல்லை ஆண்டவரை துணிக்கையை கொடுங்கன்னா அவர் கையிலிருந்து அப்பத்தை வாங்கி கொண்டு வந்தார். அந்த அப்பத்தை எடுத்து தான் கர்த்தர் நம் கையில் கொடுத்திருக்கிறார். நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசுவை தேடுவது எதற்காக தெரியுமா? இம்மைக்காக அல்ல, இந்த உலகத்திலிருந்தே விடுதலையாக்கி மறுமைக்காக, கானானுக்குள்ளே பிரவேசிப்பதற்காக. நாம் எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்துக்காக நிக்கிறோம் பாருங்க. இப்படி போய் நிக்க வேண்டிய நம்மள ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு கையெந்த வச்சுட்டாங்க நீங்க உலகம். இன்னைக்கு அதுதான் டாக்டரின் ஆயிடுச்சு. ஒண்ணுமில்லாத விஷயம், ஒரு 1.5 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா, 1 கோடி ரூபாவே இருக்கட்டுமே, அவ்வளவுதான். அதுக்கு தான் இயேசுவை தேடணும்ன்றான். இதுக்காகவா இயேசு தேட வேண்டியிருக்கு? உங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் வீடு கொடுக்கறதுக்கு தான் இயேசுவை தேட வேண்டுமா? இல்ல 100 கோடினே வச்சுக்கோங்க, அதை கொடுக்க தான் இயேசுவை தேடணுமா? அதுக்காக இயேசு பரலோகத்திலிருந்து எல்லாத்தையும் விட்டு கீழே வந்து ரத்தம் சிந்தி பலியாகி, பரலோகத்தின் தேவனே உனக்கு செத்தது எதுக்காக? 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கொடுக்கறதுக்கு. பரலோகத்தின் தேவன் பரலோகத்தை விட்டு வந்து செத்தது எதுக்காக? உங்களுக்கு ஒரு பேரப்பிள்ளையை கொடுக்கறதுக்கு. ஆண்டவரே உம்முடைய பாடுகளினாலே எங்களுக்கு என்ன என்ன எதுக்கு? அந்த பாடுகளினாலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் திரைச்சலையின் வழியாக பரலோகத்தின் வாசலை திறந்திருக்கிறார். வேதம் சொல்லுது, தன் சரீரம் என்கிற திரைச்சலையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை ஏற்படுத்தினார். அன்னைக்கு அந்த அப்பம் நம்ம கைக்கு வந்துச்சு பாருங்க. இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அன்னைக்கு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு தரமாட்டாரு, ஆனால் அவரையே நமக்காக தந்த தேவன், அவரையே பிட்டு நமக்காக கொடுத்த தேவன். அந்த சரீரத்தை குறித்து வேதம் சொல்லுது, எபிரேயர் 10:19 சொல்லுது, தன் சரீரம் என்கிற திரைச்சிலையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டாக்கினபடினால். அப்ப நீங்களும் நானும் அவருக்கு முன்னாடி எதுக்கு தேடுறோம் தெரியுமா? இந்த பூமிக்குரிய அப்பத்துக்காக தேடல, வானத்துக்குரிய அப்பத்துக்காக தேடிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியது. நம்ம எத்தனை பேர் இயேசுவை அப்படி தேடிட்டு இருக்கிறோம்? அந்த காரியத்துக்காக போய் நிற்கிறோம். எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய விடுதலைக்காக போய் நிற்கிறீங்க? இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எடுத்துக்கோங்க, உலக பிரகாரம் நம்ம பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுங்க, ஆவிக்குரிய பிள்ளைகள் தான். பிள்ளைகள் எதெல்லாம் கட்டப்பட்டிருக்குது யோசிச்சு பாருங்க. உலகத்தில் உள்ளதான ஆசாபாசத்தில் கட்டப்பட்டிருக்குது. ஏன் நான் சாரி டு சே, ஆனா எத்தனை ஆவிக்குரிய பிள்ளைகள் பொசஸ்ட் தெரியுமா? இன்னைக்கு எத்தனை ஆவிக்குரிய பிள்ளைகள் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கு. சில நேரங்களில் கூட்டங்கள் நடத்துவோம், நடத்தி முடிக்கும் போது எல்லாமே ஆவிக்குரியவங்களா இருப்பாங்க. கூட்டங்கள் நடத்துவோம், முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பிசாசு பிடிச்சி கீழே விழும். ஆச்சரியமா இருக்கும். சில நேரங்களில் ஊழியர்களுக்கு கூட்டம் நடத்துவோம், நடக்கிறத சொல்ற தேவனுக்கு முன்பாக ஊழியர்களுக்கு கூட்டம் நடத்துவோம். தனிப்பட்ட முறையில் கொண்டு போய் 3 நாள் கூட்டங்கள் நடத்துவோம். நடத்தி முடிக்கும் போது பார்த்தா ஊழியர்கள் பிசாசு பிடிச்சி கீழே விழுறாங்க, டெலிவரன்ஸ் நடக்குது. ஆச்சரியமா இருக்கும். சுவிசேஷ ஊழியமோ சபை ஊழியமோ ஏதோ ஒன்று அவங்க செய்யறாங்க. சரி, ஒரு 3 நாள் ஊழியர் கூட்டத்துக்கு வருவாங்க. கடைசியா எல்லாருக்கும் வச்சு கையை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. பார்த்தா நிறைய ஊழியர்கள் கீழே விழுவாங்க. எப்படி இந்த கட்டு எதனால வந்தது? இப்ப இவங்களை எந்த பிசாசு பிடிச்சி வச்சிருக்குது? நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன பிசாசுனா என்ன? நம்மளை பொறுத்த வரைக்கும் விபச்சார பாவம் செஞ்சுட்டாரு. இது ஒண்ணுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. எல்லாத்த விட மோசமான பிசாசு நிறைய இருக்கு தெரியுமா? பைபிளில் போய் பாருங்க, விபச்சாரம் கூட 3வது 4வது லிஸ்ட்ல தான் வரும். ஆனா முதல்ல எது வரும் தெரியுமா?
பயம் வரும். முதல்ல ஊழியக்காரனுக்கு எதிர்காலத்தை பற்றின பயம் இருக்கு, வாழ்க்கையை பற்றின பயம் இருக்கு, விக்கிரகாராதனை இருக்கு. விக்கிரகாராதனை எதுக்கு சமமா இருக்குதான்? எதுக்கு சமமா இருக்குது? பொருளாசைக்கு சமமா இருக்குது. இன்னைக்கு பிசாசு விக்கிரகன்றது என்ன? ஊழியக்காரனுக்கு நாங்க எங்க விக்கிரகத்தை கும்பிடுறோம், நாங்களும் ஆவியில ஆராதிக்கிறவங்க இல்ல, நீ பொருளாசக்காரன். ஒரு பொருளை பார்த்தா வாங்கணும் ஆசை. சில ஊழியக்காரங்க வீட்டுக்கு போனா, அப்படியே ஆவிக்குரிய வீட்டுக்கு போனா பொருள் குமிஞ்சு கிடக்குது, தேவையில்லாத பொருள். எதுக்கு இதெல்லாம்? எனக்கு இந்த பொருளை வாங்கி சேர்க்கறது ஒரு ஹாபிங்க, அது எனக்கு ஒரு ஆசைங்க, அதை என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. யூ ஆர் பொசஸ்ட். நியாயமா பார்த்தா, வசனத்தின்படி பார்த்தா விக்கிரக ஆராதனை என்னும் பொருளாசை இன்னைக்கு இருக்கு, ஊழியக்காரங்களுக்குள்ள இருக்கு. எதையாவது ஒன்று பார்த்த உடனே வாங்கணும். அதை வாங்கின உடனே அவங்க பார்த்தீங்கன்னா அப்படி எந்து ஆகி, ஐயோ நான் இதை வாங்கிட்டேன். ஜஸ்ட் பொருள், நீங்க யூஸ் பண்ற ஒரு பொருள், அவ்வளவுதான். ஒரு நாள் நீங்கள் தூக்கி போட போற பொருள் அது. எதுக்கு அதுக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ்? சிலரெல்லாம் பார்த்தோம்னா அப்படி இருக்காங்க, பொசஸ்ட், கட்டப்பட்டிருக்கிறாங்க உள்ளுக்குள்ள. ஆனா மற்றதெல்லாம் கரெக்டா இருப்பாங்க. சிலருக்கு பணத்தாசை, அவ்வளோ பணத்தாசை. பிசாசு யோசிச்சு பாருங்களேன். யூதாசு அப்போஸ்தலன், அற்புத அடையாளங்கள் செய்யக்கூடியவன். இயேசு 2 பேர் அனுப்பும்போது அவனும் போயிட்டு வந்தான், அற்புத அடையாளங்கள் செஞ்சாங்கன்னு அவனும் வந்து சாட்சி சொன்னான். ஆனா அவனுக்குள்ள என்ன ஆசை இருந்துச்சு? பொருளாசை, பணத்தாசை. திருடன், பைபிள் சொல்லுது திருடன். இன்னைக்கு இல்லையா? நீங்க மாரல் லைஃப்ல ஓகே பர்ஃபெக்ட். பணத்தாசை நீங்க பைபிள் முழுக்க எடுங்களேன், எல்லாருக்கும் விடுதலை கிடைச்சிருக்கும். கொலைகாரனுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு பைபிள்ல, கொலைகாரனுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு, விபச்சாரக்காரனுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு, என்ன பாவம் செஞ்சவனுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. ஆனா அந்த பணத்தாசையில் விழுந்தான்ல, அதுல எவனுக்குமே விடுதலை கிடைக்கல. தெரியுமா உங்களுக்கு? முதல்ல பணத்தாசையில் விழுந்தவன் கேயாசி, அவனுக்கு விடுதலை கிடைக்கல. அடுத்து பணத்தாசையில் விழுந்த சவுல், அவனுக்கு கிடைக்கல. பொருளாசை அவனுக்கும் கிடைக்கல. அந்த இடத்துல தான் அவர் சொல்லுவார், பொருளாசையை பத்தி சாமுவேல் பேசுவார், அவனுக்கும் விடுதலை கிடைக்கல. அடுத்து கேயாசி, அவனுக்கும் விடுதலை கிடைக்கல. புதிய ஏற்பாட்டில் வாங்க, யூதாஸ் காரியத், அவனுக்கும் விடுதலை கிடைக்கல. அனனியா சபிராள், அவங்களுக்கும் விடுதலை கிடைக்கல. யோசிச்சு பாருங்க, நீங்க எதை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம கண்கள், யோபு சொல்ற மாதிரி தான், என் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினான். கரெக்ட், நல்லது, பெர்ஃபெக்ட் இருக்கணும், அதுவும் உண்மையா இருக்கணும். ஆனா இந்த பக்கம் பொருளாசை, பணத்தாசை, அடுத்தவர் மேல பொறாம, கொலை பாதகத்துக்கு சம கோவம் இருக்கு புதிய ஏற்பாட்டில். நீ கொலை பண்ணல, ஆனா ஒருத்தனை காரணமின்றி பகைக்கிறியே, அது எதுக்கு சமானமா இருக்குது? கொலைக்கு இருக்கு. ஒரு விசுவாசி உயர்த்தப்பட்டா உனக்கு பொறாம வருது, ஒரு விசுவாசி ஆசீர்வதிக்கப்பட்டா பொறாம வருது, இன்னொரு ஊழியன் உயர்த்தப்பட்டா இந்த ஊழியனுக்கு பொறாம வருது. அவெல்லாம் மேல வந்துட்டான். பொசஸ்ட், கட்டப்பட்டவர்கள். கவனிச்சு கொள்ளுங்கள், வேதம் சொல்லுது, நீ கட்டப்பட்ட சந்ததியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிற. முதல்ல ஓன் டெலிவரன்ஸுக்கு போய் ஆண்டவர்கிட்ட நிக்கணும். கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆண்டவர்கிட்ட, அதை கொடுங்க ஆண்டவரே, இதை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, இந்த பொருளாசையை ஜெயிக்கிறதுக்கு, நீ ஜெயிக்கிறியா இல்லையாங்கிறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் உன்னையே பண்ணி பார்த்துக்கோன்னாரு. ஒரு சின்ன டெஸ்ட் உன்னையே பண்ணிக்கோ. என்ன அப்படின்னா, ஒரு உதாரணம் தான் இது வந்து பேசிக், அடிப்படை தான், 1ல் ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு டிசைட் பண்ணுறீங்க. மளிகை சாமான் கடைக்கு போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு கடைக்கு நீங்கள் போகிறீங்க, ஷாப்பிங் மாலுக்கு ஒரு பொருள் வாங்க போகிறீங்க. நேராக போய் நீங்கள் வாங்கணும்னு நினச்ச பொருளை மட்டும் வாங்கிட்டு திருப்பி வந்துருங்க, நீங்கள் பொருளாசையை ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நிஜமாக தான் சொல்கிறேன். நீங்கள் நேராக போய் என்ன வாங்கணும்னு நினச்சிங்களோ அதை வாங்கிட்டு வேற எதையுமே வாங்காமல் திருப்பி வந்துருங்க, நீங்கள் பொருளாசையை ஜெயிக்க தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வாங்க போன பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை அந்த கடையை சுற்றுவீங்க. 2 கடை எதுக்கு சுற்றுவிய? அப்படி பார்க்க, சும்மா தான், நாங்கள் வாங்கலை, என்னதான் சும்மா தான். அதை டக்குன்னு அப்படி பார்த்தோன்னே, இதைத்தான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன், இன்னைக்கு சீப்பாக போட்டிருக்கான். அந்த பொருள் தேவையில்லை, ஆசை தான் பட்டீங்க. தேவையான பொருள் வாங்க போனது வேற, ஆசைப்பட்டது வேற. உங்கள் பொருள் ஆசையினுடைய ஆரம்பம் இங்கே தான் ஆரம்பிக்குது. இது உங்களுக்கு நான் சொன்னதில்லை, எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. எந்த கடைக்கு போனாலும் நீ எதை வாங்க போனியோ அதை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு. அப்பத்துலேருந்து நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், எதை வாங்க போனோம் உள்ளே போனோன்னு நேராக கேட்பேன், அந்த செக்ஷன் எங்கே இருக்குன்னு கேட்பேன். நான் தேடியே போக மாட்டேன் அந்த கடைக்கு, அந்த செக்ஷன் எங்கே இருக்குன்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க அந்த செக்ஷன் அங்கே இருக்கு, குடு 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 நேராக அங்கே போயிடுவேன். அந்த பொருளை வாங்குவேன், வாங்கிட்டு கிடு கிடு நேராக பே பண்ண வந்துடுவேன். என்ன வேற எதையுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க, எதுக்கு? இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போகிறீங்க, போகிற வழியில் இருக்கிற எல்லா பொண்ணையும் பார்த்துக்கிட்டே போவீங்களா? நான் பொண்ணு பார்க்க தான் போகிறேன், ஆனாலும் இந்த ஏரியாவில் எல்லா பொண்ணும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டே போவீங்களா?
உங்கள் மைண்டு முழுக்க எங்கே இருக்கும்? பார்க்க போகிற பொண்ணு மேலே தானே இருக்கும். அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் இருக்கணும். நேராக போனோமா, பொருளை வாங்கணுமா, இதை நீங்கள் ஒரு சின்ன ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. நீங்கள் பொருளாசையை ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸ், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், இக்னிஷன் மாதிரின்னு சொல்கிறேன். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது அங்கே ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் இப்போ நான் எந்த பொருளையுமே எங்கேயுமே எதை வாங்கணுமோ அதை மட்டும் போவேன், வாங்கிட்டு வந்துடுவேன். தேவை உண்டு. பொருள் தேவையை கத்தரிங்க ஒன்றுமே சொல்லலை, பொருள் ஆசையத்தான் சொல்கிறாரு. தேவைக்கு வாங்குவது வேறு. ஒரு ஒரு இது வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டு நேராக போயிட்டு கூட எக்ஸ்ட்ராவாக 4 பொருள் இருக்கும். அதை விட பெரிய குடும்பம் தெரியுமா? நீங்கள் வாங்க போன பொருள் இருக்காது, ஆனால் எக்ஸ்ட்ராவாக 4 பொருள் வரும். வாங்க போன பொருளுங்க அது இல்லை, ஆனாலும் இதெல்லாம் இருந்துச்சு. இது எதுக்கு? இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஒரு ஐடியா மண்டையில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பொருளாசை என்னும் பிசாசு கூடவே ட்ராவல் ஆகுது. உள்ளே வந்துச்சுன்னு சொல்ல முடியாது, கூட ட்ராவல் பண்ணுது. அதுதான் கூட சொல்லும். இந்த தாவீதை பற்றி சொல்லும்போது சாத்தான் ஏவினான்னு இருக்கும், புகுந்தான்னு இருக்காது. என்ன இருக்கும்? ஏவினான். பக்கத்தில் நின்றுட்டு சொன்னானாமா, இந்த அவங்களை எல்லாரும் என்ன சொல்ல, யாரை சொன்னிச்சு? தாவீது. தாவீது யாரு? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்பொழுதும் முன்பாக வச்சிருக்கிற ஆளுகிட்ட இந்த பக்கத்தில் பிசாசு சொல்லுது, இந்த அவனுங்க எல்லாரும் என்ன சொல்லு அப்படின்னு. அதே மாதிரி தான் நிறைய பேர்கிட்ட பிசாசு கூடவே வரும். 2 வீலரில் தா நிறுத்தி வாங்கு வாங்கு, அதை பார்த்துட்டு போ வாங்கு அப்படின்ட்டு அது சொல்லிகிட்டே வரும், ஏவிக்கிட்டே வரும் அந்த பிசாசு. அப்பால இப்போ சாத்தானேன்னு சொல்ல கற்றுக்குங்க. ஆமாம், நிஜமா தான். அப்பால இப்போ சாத்தானேன்னு சொல்ல கற்றுக்கோங்க. நீங்கள் தேவ பிள்ளைகளாக இருக்கிறதுனால பிசாசு உங்ககிட்ட வராதுன்னு அர்த்தம் இல்லை. பக்கத்தில் நீ ஏவிக்கிட்டே இருக்கும். எப்போ அந்த பொருளாசை உங்களுக்குள்ள உச்சத்துக்குள்ள வருதோ, வேதம் சொல்லுது சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். யாருக்குள்ள? அப்போஸ்தலனுக்குள்ள. யார் கூட? இயேசு கூடவே இருந்தவனுக்குள்ள. யார் கூட? பரம அழைப்பை தரிசனத்தை பெற்றவனுக்குள்ள சாத்தான் புகுந்தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, அது எப்படிங்க சர்ச்சுக்குள்ள சாத்தான் வருமா? அவன் இங்கே தான் இருப்பான், வர்றதுலாம் இல்லை. 18 வருஷமா யார்கிட்ட இருந்தானாமா? எள்ளளவும் நிமிர முடியாத கூனி ஒரு அம்மா இருந்தாங்களாமா. 18 வருஷமா அந்த பிசாசு வர்ஷிப் பண்ணிருக்கு உட்காந்து. நிஜமா தான். அவன் பாருங்க, இயேசுநாதர் வர வரைக்கும் தெரியல, அவன் அங்கே தான் இருந்திருக்கான். அப்போ யோசிச்சு பாருங்க, எல்லா வர்ஷிப்லையும் உட்காந்து இருந்திருப்பான்ல, இப்படி பார்த்துட்டே இருந்திருப்பான். என்னடா செய்தி கொடுக்குறீங்க, இந்த அம்மா கிட்ட வந்ததுனால உட்காந்து அதையும் கேட்டு தொலைக்க வேண்டியதாக இருக்குது. இயேசுநாதர் செய்தி தான் அவனுக்கு முதல் டெலிவரன்ஸ் செய்தி. ஃபஸ்ட்டு மெசேஜ், நல்ல மெசேஜ் அவன் அப்போ தான் கேட்டிருக்கான். கேட்டவுடனே போயிட்டான் கிளம்பி, இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாதுன்னு. அப்போ 18 வருஷமாக அந்த பிரசங்கம் பண்ண ஒரு ஆள் அவன் எப்படி பார்த்துருப்பான்ல. நான் தான் யோசித்து பார்த்தேன். 18 இயர்ஸ் பிரசங்கத்தை உட்காந்து கேட்டுகிட்டே இருந்திருக்கான். அவன் சொல்லியிருப்பான், அவன் பிசாசு கூட இன்னொரு பிசாசு கிட்ட பேசியிருப்பான், இவன் சும்மா பேசிகிட்டு இருக்கான்டா, ஒன்று உப்பும் இல்லை சப்பும் இல்லை காரமும் இல்லை, 18 வருஷமாக நானும் உட்காந்துருக்கேன், என்னை துரத்த வழி இல்லை, பேசுறது பாரு மேலே உட்காந்துக்கிட்டு. நான் சொல்கிறேன், இன்னொரு பிசாசோட பேசிகிட்டு இருந்திருப்பான். இயேசுநாதர் வந்த உடனே வந்துட்டார்ரா, கிளம்புவோம், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நிறைய பிசாசு அப்படி தான் உட்காந்துருக்கு. சிரிக்கிறாங்க. இருக்கும், அங்கே யாருக்கு தெரியும்? எப்போ சர்ச்சுக்கு வந்தாலும் ஆராதிக்கவே ஆராதிக்காது. இந்த புடவை எங்கே எடுத்தீங்க? எள்ளளவும் நிமிர முடியாத கூனி. வந்த உடனே அடுத்தவங்க புடவையை தான் பார்க்கும். அதில் வேற பெருமை. ஒரு சிஸ்டர் வருவாங்க, எப்பவும் நல்ல புடவையை கட்டிக்கிட்டு தான் வருவாங்க. அப்போ நீ எதுக்கு போன சர்ச்சுக்கு? உள்ளே போய் உட்காந்த உடனே தேடுறது, சிஸ்டர் வந்துட்டாங்களா, நல்ல புடவையோடு வருவாங்களே அவங்க. இது அப்போ சர்ச்சு என்னவா மாறிடுச்சு? பொசஸிங்காக மாறிக்கிட்டு இருக்கு. பிசாசு உள்ளே புகுந்ததுன்னு நான் சொல்லலை, ஏவுது. கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. அந்த கானனேஸ்வரிக்கு தெரியுது, என் சந்ததி விடுதலையாக்கப்பட வேண்டும், நாங்கள் டெலிவரன்ஸ் அடைய வேண்டும். சபைக்குள்ளே கட்டப்பட்ட ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. சபை விடுதலையாக்கப்பட்ட சந்ததி. நீங்கள் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறதுனால முழுவதும் விடுதலையாட்டிங்கன்னு நினைக்காதீங்க. அவர் பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி விட்டார். ஆனால் இன்னும் அநேகருக்குள்ளே பொருளாசை இருக்கிறது, இன்னும் அநேகருக்குள்ளே பணத்தாசை இருக்கிறது, கண்களின் இச்சை இருக்கிறது, மாம்சத்தின் இச்சை இருக்கிறது, ஜீவனத்தின் பெருமை இருக்கிறது. இதோடையே உட்காந்துக்கிட்டு இருக்குது. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என் சந்ததி இதிலிருந்து விடுதலையாக வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியம் வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம், மன்னிக்கணும், யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதித்திரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றார். ஒரு கூட்டம் இயேசுவை அடுத்து தேடுது. 3வது ஒரு கூட்டம். இவங்க எதுக்கு தேடுறாங்க தெரியுமா? வேதம் சொல்லுது, எதுக்கு தேடுறாங்களா? இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு, பிடிச்சு கொண்டு போய் அடிப்பதற்காக, இயேசுவை கொண்டு போய் சிறைச்சாலையில் போடுவதற்காக,
இயேசுவை அவமானப்படுத்துவதற்காக ஒரு கூட்டம் தேடிக்கொண்டிருக்கிறது. யார் இந்த கூட்டம்? இதை வசனத்தை இப்படி தேடும்போது இந்த யாரை தேடுகிறீர்கள் இதுவும் வந்துச்சு. அப்போ இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவரே, இவங்க எதிரிகள், ரோமர்கள். இவங்க இயேசு சிலுவையில் அறையறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க, அதுக்காக தேடுறாங்க. கூட யூதாசும் தேடிட்டு வரான். இயேசு இங்கே தாங்க இருப்பார், இங்கே தாங்க இருப்பாருன்னு தேடிக்கிட்டே வரான். இப்படி வரக்கூடிய இந்த கூட்டத்துக்கும் சர்ச்சில் வரக்கூடிய கூட்டத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? அது எப்படி சர்ச்சுக்குள்ளே இயேசுவை சிலுவையில் அறையறவங்க இருப்பாங்களா, காட்டி கொடுக்குறவங்க இருப்பாங்களா அப்படின்னா ஒரு வசனத்தை கத்த ஞாபகப்படுத்தினார். வாசிங்க, எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு, இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் இயேசுவை காட்டி கொடுக்கிற கூட்டம், சிலுவையில் அறையிற கூட்டம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்று அபிஷேகம் பெற்றவங்க இவங்க எல்லாரும். பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்து, எல்லாம் வருகையை பத்திலாம் நல்லா தெரியும், செகண்ட் கமிங் பத்தி தெரியும், அதெல்லாம் நல்லாவே தெரியும். இனி வரும் பலன்களை அறிந்தும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள். யாரு? மறுதலித்து போனவர்கள். இதெல்லாம் தெரிஞ்சு ஒருத்தன் பின்வாங்க அடைகிறான்ல, இதெல்லாம் தெரியும், நல்லா தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் இதெல்லாம் இருக்குங்க ஆனாலும் இதை விட முடியாது பாருங்க அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும். மறுதலித்து போனவர்கள். வாசிங்க, தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். யார் இந்த கூட்டம்? இவர்கள் குமாரனை மறுபடியும் சிலுவையில் அறைகிறவர்கள். இவங்க தான் இப்படி ஒரு கூட்டம் இயேசுவை தேடும், சர்ச்சுக்கு வரும், சபையில் உட்கார்ந்து இருக்கும். ஏன்? ஊழியம் கூட செய்யும். யூதாசும் வந்திருந்தான், ஊழியம் கூட செய்யும், எல்லா வேலையும் செய்யும். ஏன்? நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். யூதாஸ் கையில கர்த்தர் என்ன கொடுத்து வச்சிருந்தாரு? பணப்பைய கொடுத்து வச்சிருந்தார், நம்பிக்கைக்குரியதா இருக்கும். ஆனா இவனுக்கு நல்ல தரிசனம் இருக்கு, நல்ல விஷன் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இவனுக்கு கர்த்தர் பிரத்யேகமான சில காரியங்களை வச்சிருப்பாரு, இவனுக்கும் அது தெரியும். நல்லா கர்த்தருடைய அழைப்பு இவனுக்கு தெரியும். மத்த 11 சீஷர்கள் என்ன கேட்டாங்களோ அதை இவனும் கேட்டான். 11 சீஷர்களுக்கு இயேசு என்னன்னா வெளிப்படுத்தி கொடுத்தாரோ இவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். எல்லா ஓமைகள் எல்லாரோட பேசினாரோ அந்த ஓமை இவனுக்கும் பேசப்பட்டது. இயேசு கிறிஸ்து என் நாமத்தினால நீங்கள் செய்வீர்கள் சொன்னது இவனையும் சேர்த்துதான். எல்லாம் இருக்கு, நோஸ் வெரி வெல், டேலண்ட் இருக்கு, கிஃப்ட் இருக்கு, அற்புத அடையாளங்கள் போய் செஞ்சுட்டு வந்திருக்கிறான். கர்த்தர் அவன் கேட்டதெல்லாம் அற்புதமா. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் கூட இருந்தாலே சந்தோஷப்படுறோம். இயேசு கூட இருந்திருக்கிறான் 3 வருஷம். ஆனால் இவர்கள் மறுபடியும் சிலுவையில் அறைகிறவர்கள். என்ன தெரியுமா? இவனுக்கு ஒன்னு மைண்ட்ல ஓடும், இவனுக்கு ஒரு மாம்சத்துல விருப்பம் இருக்கும், இவனுக்குன்னு ஒரு தாட் இருக்கும், இவனுக்குன்னு ஒரு சுயசித்தம் இருக்கும். இதெல்லாம் தெரியும், நல்லா தெரியும் தப்புன்னு கூட. அதான் ஒரு பெரிய பிரச்சனையே, தப்புன்னு தெரியும் நல்லா. ஆனா என்ன செய்வான் தெரியுமா? ஓகே தான், இதெல்லாம் சரிதான். இவனுக்குன்னு ஒரு சுயநீதி இருக்கும். அந்த சுயநீதியை வச்சுக்கிட்டு இவன் சொல்லுவான். எல்லாரும் இப்ப யூதாஸ்க்கு ஒரு வக்கால் வாங்குற குரூப் ஒன்று இருக்கு, ஆன்லைன்ல போய் பாருங்க. யூதாஸ்க்கு வக்கால் வாங்குற குரூப் இருக்கு. இந்த குரூப் என்ன செய்யும் தெரியுமா? ஏங்க யூதாஸ் காட்டி கொடுத்தான்? யோசிச்சு பாருங்க. அவன் நல்லதுக்கு தாங்க காட்டி கொடுத்தான். அவன் மட்டும் காட்டி கொடுக்காம இருந்தா ரட்சிப்பு வந்திருக்குமா? இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிருப்பாங்களா? அப்படி காட்டி கொடுத்தனால தானே நமக்கெல்லாம் ரட்சிப்பு வந்தது. எதுக்குங்க யூதாஸை எல்லாம் திட்டுறீங்க? ஒரு தியாகிங்க அப்படின்ற குரூப் ஒன்று இருக்கு ஆன்லைன்ல. அதே மாதிரி சுயநீதி குரூப் ஒன்று உட்காந்துருக்கு. அவனுக்கு ஒரு நீதி இருக்கும், நான் பண்றது சரிதான் அப்படின்னு இருப்பான். ஆனா இவனுக்கு ஒரு விஷன் இருக்கு, இவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கு, இவனை கர்த்தர் வேறு பிரிச்சு கூட்டு வந்திருக்காரு, எல்லாம் இருக்கும். ஆனா வசனம் சொல்லுது இவன் நினைக்கிறத தான் இவன் செய்வான். அதை வேற ஒரு பெருமையா சொல்லுவான். அவன் யூதாஸை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, சலாத்தியல் எனப்பட்ட யூதாஸ் காரியோத் எனப்பட்ட யூதாஸ். அவன் அந்த பிரிவை சார்ந்தவங்க எப்படி பயங்கர ஞானமா, ஹைலி டேலண்டடா. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுடைய ஞானம் அதிகமா இருக்கிறதுனால யோசிச்சு செய்வாங்களாம். ஏன் யூதாஸ் இயேசுவை பஸ்கா பண்டிகையில காத்து கொடுத்தான்றதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஏன்னா இயேசு எல்லாராலும் விரும்பப்படுகிறதான ஒரு ஊழியக்காரர், அன்னைக்கு தீர்க்கதரிசியா மக்கள் பார்வைக்கு இருக்கிறதுனால அவர் மேல ரோமர்கள் அன்னைக்கு கை வச்சாங்கன்னா அது பெரிய இஷ்யூ ஆகி எருசலேமில் கலகம் வந்து யூதர்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு யூதாஸ் நினைச்சான்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நினைப்பாங்களாம். அப்படி ஒரு ஞானம், சுய ஞானம், அவங்களா யோசிச்சு. இப்படி இவங்க யார் தெரியுமா? கர்த்தர் இவங்க மேல ஒரு திட்டம் வச்சு இவங்களை வச்சிருப்பாரு, இவங்க அவங்க மேல ஒரு திட்டத்தை வச்சிருப்பாங்க. அதனுடைய விளைவு என்ன ஆகும் தெரியுமா? தப்புன்னு தெரியும், சில விஷயம் நல்லாவே தெரியும், இது பைபிளுக்கு அகைன்ஸ்ட், தேவனுக்கு அகைன்ஸ்ட். மனசாட்சி சொல்லும் இல்ல வேணாம்,
ஆனாலும் செய்வாங்க. துணிந்து செய்யறவங்க, துணிகரமாய், மனசாட்சியில் சூடுண்டவர்கள். அவன் எங்க இருப்பான்? சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருப்பான். இங்கே உட்காந்துருக்கோம். ஒரு நாள் வரும், அப்படியே ஊழியக்காரனுக்கு விரோதமா எழும்புவான். அப்படியே எழும்புவான். ஊழியக்காரன்லாம் நம்பிட்டு இருப்பார் அவனு. நான் நிறைய சபைகளில் பார்த்துருக்கிறேன். நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. நிறைய சபைகளில் நான் பார்த்துருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு 33 வருஷம் ஆகுது. சின்ன அனுபவம் தான். இந்த சின்ன அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில நேரங்களில் சபைகளில் இந்த உதவி போதகர்கள் பின்னாடி கீழே இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் சபையிலையும் பார்த்துருக்கேன், நிறைய சபைகள்லையும் பார்த்துருக்கேன். பார்த்ததை சொல்கிறேன். இந்த உதவி போதகர்களை, இந்த போதகர்கள் ஒரு சிலர்லாம் அப்படியே 100% நம்புவாங்க. அப்படியே நம்புவாங்க, நம்பி எல்லா வேலையும் செய்வாங்க. திருப்பியும் சொல்கிறேன், நான் நம்ம சர்ச்சை பற்றி பேசலை, நம்ம சர்ச்சை பற்றி எனக்கு தெரியாது. பொதுவாக ஆண்டவர் சொல்கிறத சொல்கிறேன், அது ஆவியானவர் உங்கள் மத்தியில் இடைபடுகிறார். 100% நம்புவாங்க. அப்படி நம்பும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க யாரு, எதுக்காக இந்த உதவியாக இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊழியக்காரருடைய தரிசனத்தை நிறைவேற்றத்துக்கு தான் யார் இருக்கிறா? உதவிக்காரங்க. தாவீதுடைய கர்த்தர் தாவீது மேலே ஒரு தரிசனம் வச்சிருக்காரு. அதை நிறைவேற்றத்துக்கு தான் யாரை கூட வச்சாரு? யோபை வச்சாரு. யோபுடைய வேலை என்ன? தாவீதுக்காக யுத்தம் பண்ணுவது. அவனுக்காக பண்ணுவதல்ல, தாவீதுக்காக பண்ணுவது. ஒரு நாள் கர்த்தர் தாவீதுக்கு ஒரு விஷன் கொடுத்து செய்யும் போது அதற்கு யோவாபுக்கு உடன்பாடு இல்லை, முடியாதுன்றான். ரிபலிங் ஸ்பிரிட் உள்ள வருது. ஆனா இவன் யாரு? ஆரம்பத்திலிருந்து தாவீதோட கூட வந்தது. ஆரம்பத்திலிருந்து தாவீது கூடவே வந்து ஒரு இடத்துல சொல்றான், தண்ணீர் உள்ள பட்டணங்களை நான் பிடித்தேன், என் பேர் விளங்காதபடிக்கு பட்டணங்களை நீர் வந்து உள்ள பிடிங்கன்றான். அந்த அளவுக்கு டெடிகேட்டட் ஃபெலோ. என் பேர் வந்துடக்கூடாது, தாவீது பேர் தான் வரணும், நான் சிறுகவும் கர்த்தர் பெருகவும், அப்படி டெடிகேட்டடான ஃபெலோ. ஒரு நாள் வருது, அவனுக்கு ஒரு சுயநீதி. தாவீது சொல்றாரு, எனக்கு பின்னாடி சாலமோன் ராஜாவாக மாறுவான். ஏன்னா கர்த்தர் தாவீதுக்கு சொன்னது அது. இவன் பார்த்தான், என்னது சாலமோன் ராஜாவா? அது எப்படி? சாலமோன் யார் தெரியும்ல? தாவீது பத்சேபால் விஷயத்தில் பிறந்தவன். எனக்கு தெரியும் அவங்க அம்மா யாருன்னு தெரியும், அவங்க அப்பா யாருன்னு தெரியும். ஏன்னா இவன் கூடவே இருந்தவன். இவன் யாரு? கூடவே இருந்தவன். இவங்க அப்பா யாருன்னு தெரியும், இவங்க அம்மா யாருன்னு தெரியும். இந்த சாலமோன் நான் பார்க்க பிறந்த பையன். இந்த சாலமோனுடைய அம்மா இருக்கிறாங்களே பத்சேபால், அவங்களுக்கு ஒரு வீட்டுக்காரர் இப்படி ஆரம்பிப்பான். இப்படி ஒரு குரூப் இருக்குது சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு, பாஸ்டர் இருக்கிறாரு அவர் வரும்போது அப்படின்னு ஆரம்பிப்பான். இப்படி ஒரு குரூப் இருக்கு, உட்காந்துட்டு பேசிட்டே இருப்பான். ஆண்டவர் சொல்வார், இது பாரு தாவீது கிட்ட குறை இருக்கு, அதை நான் தீர்த்துக்கிறேன். பத்சேபால்கிட்ட குறை இருக்கு, நான் தீர்த்துக்கிறேன். சாலமோன் உன் பார்வையில் தகுதி இல்லாதவன், இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன். உன் வேலை என்ன தெரியுமா? எப்படி தாவீது ராஜாவாகிறதுக்கு யுத்தம் பண்ணாயோ அதே மாதிரி சாலமோன் ராஜாவாகிறதுக்கும் நீ யுத்தம் பண்ண வேண்டும். இவன் யாரை போய் ராஜாவாக்குறான்? அத்தோனியாவை ராஜாவாக்க பார்க்குறான். யாராக்கணும்? அத்தோனியாவாக்கணும். ஒரு காலத்தில் இவன் தான் அப்சலோமுக்கு பேசினவன், ஒரு காலத்தில் அத்தோனியாவுக்கு பேசுறவன். இப்படி ஒரு குரூப் இருக்கும். இவன் யாரு? பரம ஈவை ருசி பார்த்தவன், தாவீதை அறிந்தவன், பரிசுத்தாவியை பெற்றவன், எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கு. ஆனா கர்த்தருடைய தரிசனத்தில் ஒரு இடத்துல விலை விலகி மறுதளிச்சு சுய தரிசனத்துக்குள்ள போறவன், யோசிக்கிறவன். ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான், முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஒவ்வொரு காலத்திலும் உனக்கு ஒரு சோதனை வரும், கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. உனக்கு இருக்கிற அனுபவம், உங்ககிட்ட இருக்கிற பரிசுத்த ஆவியினுடையதான வெளிப்பாடு, உங்ககிட்ட இருக்கிற கிஃப்ட், உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட், இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது ஒரு நோக்கத்துக்காக. ஆனா அந்த நோக்கத்தினுடைய முடிவு தேவ தரிசனத்தை நிறைவேற்றுவது. அதுக்கு பின்னாடி தான் நீ ஓடணும். உனக்கு ஒரு ஊழியம் இருக்கு, அதுல நீ தரிசனத்துல ஓடு, தப்பு இல்ல. இன்னொருத்தருடைய தரிசனத்தை மாடிஃபை பண்றதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. அந்த தரிசனத்தை உங்ககிட்ட கர்த்தர் விளக்கணுங்கிற அவசியமும் கர்த்தருக்கு கிடையாது. அது அவனுக்கு உண்டாது. அது எதுக்கு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்? இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, அப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கு, சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கோம், யூதாஸ் மாதிரி கூடவே இருக்கும், எல்லாம் பார்க்கும். இயேசுநாதரோட தரிசனம் என்ன? சிலுவையில் அறையப்பட்டு ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? விடுதலையை கொண்டு வரணும். இவன் தரிசனம் என்ன? இஸ்ரவேலுக்கு விடுதலை கொண்டு வரணும். இயேசுநாதருடைய தரிசனம் என்ன? எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு கொடுத்து வெறும் கை. வசனம் சொல்லுது, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. இவன் தரிசனம் என்ன? இதை வித்து ஒரு 300 பணத்தை வச்சிருந்தா ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்கலாமே. இயேசுநாதருக்கு ஆப்போசிட்டான தரிசனம். இன்னைக்கு அப்படி ஒரு குரூப் இருக்கு, கவனிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கு, அந்த தரிசனத்தில் ஓடுங்க, முடிவு பரியந்தம் ஓடுங்க. உங்களை ஒரு சில நேரத்தில் ஒருத்தருக்கு உதவியாக கர்த்தர் வச்சாருன்னா, ஒருத்தருக்கு கீழே வச்சாருன்னா, ஒரு அசிஸ்டண்டாக வைக்கிறாருன்னா, அங்கே இருக்கிறது நீங்கள் எதுக்காக இருக்கீங்கன்னா அந்த தரிசனத்துக்கு கூட ஓடுறதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்போ நீங்கள் ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒர்க் பண்ணுறீங்க, எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அந்த கம்பெனியோடைய தலைமை என்ன செய்து ஏதா போதுன்னு உங்களுக்கு தேவையா?
நீங்கள் போய் வேலை பார்க்குறீங்க. வேலை பார்த்து அவங்க கொடுக்குற சம்பளத்தை என்ன பண்ணுறீங்க? வாங்கிட்டு வரீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்கள் புறப்பட்டு வேறு கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுறீங்க. இல்லையா, நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பித்து தனியாக நடத்த போகிறீங்க. நீங்கள் அந்த கம்பெனியை மாற்றுவீங்களா? இருக்கிற கம்பெனியை அந்த சிஇஓ கிட்ட போய் பேசுவீங்களா? கம்பெனியை மாற்று, பைலாவை மாற்று, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மாற்று சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா? அவன் சொல்லுவான், எந்திரிச்சு வெளியே போடா. ஏன்? என் கம்பெனியை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். இன்னும் நான் ஒரு படி போய் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. போலீஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஆர்டர்னு ஒன்று வரும். கண்ணீர் புகை கொண்டு வீசு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? வீசணும். ஷூட்டிங் ஆர்டர், முட்டிக்கு கீழே சுடு, என்ன பண்ணணும்? சுடணும். அவ்வளோதான் வேலை. லத்தி சார்ஜ், என்ன பண்ணணும்? மிலிட்டரியில் இருப்பாங்க. ஷூட், என்ன பண்ணணும்? ஷூட். அந்த இடத்துல குண்டு போடு, போடணும், வேலை முடிச்சு. ஏன்? பை ஆர்டர். அவ்வளோதான். இப்போ இல்லை, அந்த இடத்துல இப்போ நம்ம சுடணுமா, இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு சுடலாமான்னு சுடுறவன் யோசிச்சா இவன் வேலை போயிடும். இவன் வேணா உட்காந்து வீட்டில் புலம்பிட்டு இருப்பான். என்ன சொல்ல தெரியுமா? நான் கொஞ்சம் பார்த்து செய்யலான்னு பார்த்தேன், அங்கே 2 குழந்தைங்களாம் இருந்தாங்க, நான் என்ன செய்யறதுலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அவன் சொல்லுவான், பை ஆர்டர். பை ஆர்டர். உன்னை மேலேருந்து ஒருத்தன் உத்தரவு கொடுக்குறான்னா அந்த உத்தரவுக்கு நீ என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அவ்வளோதான். மிச்சத்தை மேலே இருக்கிறவர் பார்த்துக்கொள்வார். உங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரோ அந்த ஆர்டர், அவ்வளோதான். யூ மஸ்ட் ஃபாலோ. அது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். நான் ஒரு சபைக்குள்ளே இருந்த காலத்தில் நாங்கள் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தோம். தொடர்ச்சியாக ஒரு வருஷம் சகோதரன் என் கூட தான் இருக்கார். நாங்கள் தான் போவோம், கிராம ஊழியத்துக்கு போவோம், காஸ்பல் ஆர்மின்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். நல்லா ஊழியம் போயிட்டே இருந்துச்சு. யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. திடீர்னு எங்கள் பாஸ்டர் கூப்பிட்டு, எப்பா அடுத்த மாதத்துலேருந்து போக வேண்டாம்ப்பா, நிறுத்திடுங்க ஊழியத்தை அப்படின்ட்டார். நோ மோர் கொஸ்டின். ஏன் கூட நாங்கள் கேட்கவே இல்லை, ஏன் கூட கேட்கவே இல்லை. அது சரியா தப்பா அது தேவையும் இல்லை. இந்த பிராக்டிஸை கர்த்தர் எதுக்கு கொடுக்குறாருன்னா, காண்கிற மனுஷனிடத்தில் நீ எவ்வளவு ஒபீடியண்டாக இருக்கிறையோ காணாத தேவனிடத்தில் அவ்வளவு ஒபீடியண்டாக நீ இருப்பாய். காண்கிற மனுஷனிடத்தில் எவ்வளவு அன்பு கூறுகிறாயோ காணாத தேவனிடத்தில் அவ்வளவு அன்பு கூறுவாய். இந்த ஒபீடியன்ஸை கற்றுக் கொடுக்கதான். அங்க நல்லது கெட்டதுன்னு நீ அவங்ககிட்ட வகையறுக்க வேண்டிய வேலை உண்டு இல்லை. இந்த மாதிரி ஒபீடியன்ஸ் உனக்கு வந்தாதான் கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்லும் போது நீங்க ஏன்னு கேட்காம கர்த்தருக்கு கீழ்ப்படிவீங்க. இல்லைன்னா கர்த்தர்கிட்ட ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே. தாவீது இந்த மொசக்கொட்டை பூச்சி வரும்பாரு, அந்த சவுண்டு வந்தோடனே பின்வெளி சார் வழியா போ. தாவீது ஏன்னு கேட்க மாட்டான், ஏன்னு கேட்கவே மாட்டான். ஆண்டவரே அம்மோனியர் மேலே போகலாமா? போயிட்டேன், வேலை முடிச்சு. நோ மோர் கொஸ்டின். நீ தேவாலயத்தை கட்டக்கூடாது, உன் பையன் தான் கட்டுவான். ஓகே ஆண்டவரே. நீ அமைதலாயிரு. ஓகே ஆண்டவரே. 40 நாள் உபவாசம் இரு. ஓகே ஆண்டவரே. மலைக்கு மேலே மோசே. ஓகே ஆண்டவரே. தகப்பனு தாயை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஓகே ஆண்டவரே. உன் பையனை பலி கொடு. ஓகே ஆண்டவரே. அப்படிதான் இருக்கு பைபிள்ல. அவ்வளவுதான். அதனுடைய விளைவுகள் அத்தனையும் பரலோகம் பார்த்துக்கொள்ளும். உன் வேலை என்ன தெரியுமா? தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்வது. இன்னைக்கு மறுதளிச்சு போற கூட்டம் ஒன்று இருக்கு. ஏன் செய்யணும்? எதுக்கு பண்ணணும்? எனக்குன்னு ஒரு சுயசுத்தம் இருக்கு. நான் யார் தெரியுமில்ல, நான் படிச்சிருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது ஒரு 1200 கிராமம் 3 கிலோ சொல்றாங்க. அவ்வளவுதான் மொத்த மூளையே இருக்காமா. 1200 சொல்றாங்க. அவ்வளவுதான் மொத்த மூளையே. அதுல 10% தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவர் ஒருத்தர் மேல உட்கார்ந்து இருக்கிறார். அவர் எல்லா பிளானையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்களை என்ன வேலை செய்ய சொன்னாரோ அந்த வேலையை தான் நம்ம செய்யணும். அந்த இடத்துல சுயநீதி வெளிப்படக்கூடாது. அப்பேற்பட்ட இயேசுவே சொல்றாரு பிதாவை பார்த்து, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இயேசு யாரு? சர்வ ஞானத்தின் ஆரம்பம்னு பைபிள் சொல்லுது. வசனம் சொல்லுது கொலோசியர்ல, ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அவருக்குள் அடங்கி இருக்குன்னு இருக்கு. யோவான் 13 சொல்லுது, பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார்னு இருக்கு. அதுக்கு பிறகு இயேசு சொல்றாரு, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. என்ன ஒபீடியன்ஸ்? அதான் பைபிள் சொல்லுது, தாழ்மையை என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். சிலுவையின் முடிவு பரியந்தம் தாழ்த்தினார். யூ ஆர் ஹியர் டு obedient the order. ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு எங்க பாஸ்டர் சொல்லும்போது, நிறுத்துப்பா இத. ஆனா எங்களுக்கு வருத்தம். ஏன் நிறுத்த சொல்லிட்டாரு? நல்லா போயிட்டு இருந்துச்சே, 2 இடத்துல சர்ச்செல்லாம் ஸ்தாபிச்சோமே, எங்க சபைக்கு தான் வந்துச்சு அந்த சர்ச்செல்லாம், எல்லாம் செஞ்சோமே, ஏன் நிறுத்த சொன்னாரு? இது கர்த்தர் பார்த்தது. அன்னைக்கு மோசே போய் சண்டை போடுனா யோசுவா சண்டை போட்டான், அவ்வளவுதான். ஏன் நான் போகணும்? காலேபை போக சொல்லுங்க. நான் செத்தா எவன் பொறுப்பு? என் பிள்ளைக்கு யார் பொறுப்புன்னு யோசுவா கேட்கவே இல்லை. மோசே மலைக்கு மேலே ஜாலியாக போய் உட்காந்து பாரு ஜோம் பண்ணுறதுக்கு, நான் கீழே போய் சண்டை போடணுமா? கேள்வி கேட்கவே இல்லை. ஒரு நாள் வந்தது, மோசே உன் ஸ்தானத்தில் அவன் அபிஷேகம் பண்ணிட்டு போயிட்டு இரு. ஏன் ஆண்டவரே? யோசுவா எனக்கு பின்னாடி ஆரோன் இருக்கிறாரு, ஆரோனின் சந்ததி இருக்குது, என் பையன் எலியேசர் கெர்சோம் இருக்கிறான்,
ஏன் இவ்வளவு பேர் இல்ல? நீ அவனை அபிஷேகம் பண்ணு. ஏன் தெரியுமா? அவன் ஏன்னு கேள்வி கேட்காம அப்படியே ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசல்ல உட்கார்ந்து இருந்தவன். நீ மலைக்கு மேல போனா மலைக்கு மேல வருவான், ஆசாரி கூடத்துக்கு போனா ஆசாரி கூடத்துக்கு போவான். அவன் தான் த பெஸ்ட் டிசைபிள், த பெஸ்ட் லீடர். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சிறந்த சீஷனாய் மாறுகிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு சிறந்த தலைவனாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். நீ முரண்டு பிடிச்சு நீ அதுக்கேற்ற மாதிரி நான் யாரு, முடியாது எனக்கு, ஓமா, எனக்கு அந்த மாதிரி நாட்களை பார்க்கும்போது தோணும், ஏன் இப்படி இருக்காங்க? எங்கள் பாஸ்டர்லாம் கூப்பிட்டு ஒன்று சொன்னாருன்னா அவ்வளோதான். எனக்கு தகப்பன் கிடையாது கூட. நான் எங்கள் பாஸ்டர் தான் தகப்பனை மாதிரி பார்த்தது. ஏன்னா நான் 4 வயசுலேருந்தே எனக்கு தகப்பன் கிடையாது. வருவாருங்க இருக்காங்க, ஆனால் தகப்பனாக கிடையாது. நான் எங்கள் பாஸ்டர் தான் தகப்பனாக பார்ப்பேன். நான் எப்போவுமே ஒரு ஆவிக்குரிய தகப்பனா. அவர் சொன்னார்னா சொன்னது தான், அவ்வளோதான். திட்டினாலும் திட்டினது தான். திட்டுவார் கூப்பிட்டு, அமைதியாக தான் நிற்போம், எழுத்தெல்லாம் பேச மாட்டோம். நான் சொல்லுவேன், அதுதான் சொல்லலை, அது ஒரு காரணம். அன்னைக்கு அந்த தகப்பனுக்கு கீழ்ப்படிந்ததை பரம தகப்பன் பார்த்தார். அந்த உயர்வை கர்த்தர் கட்டளையிட்டார். இன்னைக்கு நாங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். உங்கள் தாழ்மை ஒரு நாளும் வீணாய் போகாது. எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் தன்னை தாழ்த்தினாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் அவரை உயர்த்தினார். அதே தேவன் உங்களையும் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் ஏன் இயேசுவை தேடுகிறீர்கள்? சிலுவையில் அறைவதற்கா? இல்லை. நான் ஏன் இயேசுவை தேடுகிறேன் தெரியுமா? சீஷனாக பின்பற்றுவதற்கு, முடிவு பரியந்தம் விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு, கர்த்தர் விரும்புகிற விடுதலையை நான் பெற்றுக்கொள்வதற்கு. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா? நம்ம தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? எல்லாம் கண்களை மூடும். நாம் ஏன் இயேசுவை தேடுகிறோம்? அநேகர் முதலாவது அந்த கல்லறை இடத்துல அந்த பெண்கள் தேடி வந்தது போல மாம்சத்தில் வந்த இயேசுவை தேடுகிறார்கள். அந்த பாடி எங்க? அதே மாதிரிதான் இன்னைக்கும் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது இயேசு என்னென்னலாம் செஞ்சாரோ அதை தேடுகிறதிலேயே ஒரு வாழ்நாள் முழுவதும் போய்விடுகிறது. இல்ல, உயிர்த்தெழுந்த இயேசுவை தேடணும். பவுல் சொல்றாரு, உயிர்த்தெழுதலின் வல்லமை அடையும்படிக்கு இனி கிறிஸ்துவை நாங்கள் மாம்சத்தின்படி தேட மாட்டோம், அறிய மாட்டோம். இனி எங்களுக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவன் நாடினான். நீங்கள் நான் அதை தான் தேட போகிறோம். இன்னிலிருந்து ஒரு தீர்மானம், நான் தேவனை ஆவியில தேட போகிறேன். மாம்சத்தில் செஞ்சதெல்லாம் சாதாரணமான விஷயங்க. இயேசு வரத்துக்கு முன்னாடியே எலியாவும் எலிசாவும் எல்லாரும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதை சாப்பாட்டெல்லாம் அநேகருக்கு கொண்டு வரதில்ல மோசையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. இவங்களால 5000 பேர் கொண்டாந்தாங்க. இயேசு 5000 பேருக்கு போஷிச்சாரு. ஆனால் மோசே 6 லட்சம் பேருக்கு மன்னாவை கொண்டாந்துட்டார். அந்த மாம்சத்தில் வந்த காரியங்களை அல்ல, எனக்கு ஆவியில சில காரியங்கள் இருக்கு, அதை நான் தேட போறேன். இன்னிலிருந்து ஒரு தீர்மானம், என் தேடுதல் ஆவியில் இருக்க போகிறது. எனக்கு என்னப்பா வச்சிருக்கிறீங்க? எனக்கு ஒன்று நியமிச்சிருப்பீங்களே, அதை நான் பார்க்கணும். என் கண்கள் காணவும் இல்லை, என் காதுகள் கேட்கவும் இல்லை. நான் இனி அதை ஆவியிலே உணர்ந்த போகிறேன். 2வது, நான் ஏன் இயேசுவை தேடுகிறேன்? அந்த கானானிய ஸ்திரீ அடிமைப்பட்டிருக்கிற தன் சந்ததி விடுதலையாக வேண்டும் என்று ரொம்ப நாளாக அடிமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை எங்களுக்கு பிள்ளைகள் உள்ளது கிடைக்காம இருக்கலாம், அந்த துணிக்கையாவது கொடுத்துருங்க. ஆனால் நீங்களும் நானும் துணிக்கையை கேட்குறவங்க இல்லை, நீங்கள் நானும் பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டோம். நாம் மேஜையில் உள்ளதையே கேட்க முடியும். அவர் மேஜையிலிருந்து எடுத்து பிட்டு தருவார். அவர் மேஜையில் என்ன இருக்குது? சமூகத்து அப்பம் இருக்கு மேஜை மேல. அந்த சமூகத்தின் அப்பம் மேஜை மேல இருக்கிறத பிட்டு தருவார். நீங்கள் அதை கேட்கிறவங்களாக இருக்க வேண்டும். கடைசியாக, நான் எதற்காக இயேசுவை தேடுகிறேன்? மறுதளிக்கிற கூட்டத்திலிருந்து இயேசுவை தேடுகிறேனா, அல்லது உண்மையாய் பின்பற்றுகிற சீஷர் கூட்டத்திலிருந்து நான் தேடுகிறேனா? ஒரு கூட்டம் சுயநீதியோடு அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறது. 100% சரண்டர், 100% சரண்டர். பிதா அப்படிதான், பிதா கிட்ட இயேசு 100% சரண்டர். எப்பேற்பட்ட படிப்பு பவுலுக்கு! அவர் சொல்றாரு, நான் எல்லாருக்கும் அடிமையானேன். 100% சரண்டர். அவ்வளவுதான். அதைத்தான் தேவ பரலோகம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஒரே ஒரு காரியம், நான் கர்த்தரை ஆவியில் தேட போகிறேன் அப்படி நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்கன்னா இந்த ரெண்டும் உங்களுக்குள்ளே தானாக வந்துடும். ஆவியானவர் உணர்த்துறதை நான் சொல்கிறேன்.
நீங்கள் மட்டும் உங்களை 100% தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஆவியில் தேடணும்னு தீர்மானம் பண்ணுங்க. மிச்சம் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, நாங்கள் மாம்சத்துக்காகவும் மாம்சத்தில் தேடினதும் போதும் ஆண்டவரே. நாங்கள் இனி ஆவியிலே உம்மை தேடப் போகிறோம். உயிர்த்தெழுந்த வல்லமையை அடையும்படி நாங்கள் பின்பற்ற போகிறோம். நீர் எங்களுக்கு நியமித்தவைகளை பார்க்கும்படி, எங்கள் ஆவிக்குரிய கண்கள் பார்க்கும்படி என் கண்கள் திறந்தன. இதோ வானம் திறக்கப்பட்டிருக்கிறதையும் சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறதையும் அந்த மாதிரி தரிசனங்களை நாங்கள் பார்க்க எங்கள் கண்களை திறந்தருளுங்கப்பா. நாங்கள் மாம்சத்தை பார்த்தது போதும், கண்கள் திறக்கப்பட்டு மாம்சத்தை பார்த்தது போதும். ஆதாமின் கண்கள் திறக்கப்பட்டு மாம்சத்தை பார்த்தான், அது வரைக்கும் திறந்திருந்த ஆவிக்குரிய கண்ணு மூடிடுச்சு. இப்போ நாம சொல்லுவோம், எங்க மாம்ச கண்ணு இல்லை ஆண்டவரே, ஆவிக்குரிய கண்ணு திறக்கட்டும். ஊலாவுகிற தேவனை பார்க்கட்டும், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை நாங்கள் பார்க்கட்டும், எங்களுக்கு நியமித்தவைகளை நாங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் சபை அப்படி ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்த சபையாய் காணப்பட கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.